வணக்கம் மக்களே. வடலண்டன் நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் நம்பர் 472 நினைக்கிறேன். வர வர வந்து மேட்ச் நடக்கிறது, எபிசோட் போகுது, எல்லாமே வந்து ஒரு பிளர் மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால மெமரியில வந்து எதெல்லாம் நிக்கணுமோ அதெல்லாம் நிக்க மாட்டேங்குது. நிக்க வேண்டாத விஷயம் எல்லாம் நின்றுகிட்டே இருக்கு. அப்படியே நீலாம்பரி வந்து ஒரு கேசட்டை போட்டு படையப்பா கல்யாணத்தை பல தடவை பார்த்த மாதிரி ஒரு சில இந்த சீசன்ல நடந்த ஒரு சில இன்சிடென்ட்லாம் அப்படியே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் நடக்குது. பட் we have to get out of that. ஸோ அதனாலதான் வந்து எங்களுடைய கடமையான பிஎஸ்டி கேமுக்கு ஒரு ரிவ்யூ போடுறதுக்காக நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். மீ, ஆகாஷ் அண்ட் நிக்கில். வெல்கம் டு த ஷோ கைஸ். வணக்கம். வணக்கம் வணக்கம். எஸ். ஸோ இது வந்து லைக் ஆக்சுவலாக நேற்றுக்கே பண்ணணும்னு நினைச்சது. பட் நேற்றுக்கே வந்து ஆஸ் எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு எல்லாருமே வந்து படுத்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது மேட்ச் பார்த்து மேட்ச்ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஜோரத்தை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எதுவும் பண்ண முடியாத ஒரு விஷயமா போச்சு. அதனால கொஞ்சம் டிலேடான ஒரு ரிவ்யூ. பிளஸ் ஆஃப்கோர்ஸ் இதுல வந்து இப்போ லிவர்பூல் கேம் வேற வருது வீக்கெண்ட்ல. அந்த கேம் ஏன் ஆடணும்னு பல பேர் கேள்வி கேட்பீங்க. அதே கேள்வி தான் எங்களுக்கும் இருக்கு. பட் இருந்தாலும் ஆடிதான் ஆகணும்னு சொல்லிட்டு பிஎல் சாவடிக்கிறாங்க. அதனால அந்த கேமுக்கு ஒரு சின்னதா ஒரு ப்ரீவியூ பண்ணிடுவோம். எபிசோட் போறதுக்கு முன்னாடி ஆஃப்கோர்ஸ் அவர் சொல்ற யூஸ்வலான விஷயங்கள் தான். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். இப்போ கொஞ்சம் வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்குமே வந்துட்டு காமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. பட் நீங்க போடுற காமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ரெகுலரா பார்க்குறோம். அண்ட் நிறைய ஸ்மைல் இன்டியூசிங் காமெண்ட்ஸும் இருக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். பட் ப்ளீஸ் டூ கண்டினியூ தேட். அண்ட் நம்ம வந்து டெஃபினட்டா வந்து உங்க காமெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அண்ட் ஷோஸையும் இம்ப்ரூவ் பண்றோம். ஏன்னா போன வாரம்லாம் ஒரு போன எபிசோடுக்குலாம் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, நீங்க தயவுசெய்து ஒரு மைக்கை வாங்குங்க, நீங்க பேசுறதே கேட்கலன்னு. ஐயா மைக்குள்ளதாயா கரடி மாதிரி கத்திட்டு இருக்கீங்க, மைக்கு பிரச்சனை வந்துருச்சியா? நான் விரல தட்டி விட்டு மைக் கனெக்ட் ஆன மைக்கு வெளியே வந்துருச்சு போல் இருக்கு. அதனாலதான் சத்தம் வந்து ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி இந்த ஷோல வந்து எதுவுமே சவுட்ல வந்து எதுவும் பிரச்சனை வராது நம்புறோம். யா வித் தட் அவுட் ஆஃப் த வே அப்படியே நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். ஆகாஷ், இருக்கிறதுலே கான்பிடண்டா இருந்தவன் நீ தான். என்ன ஃபர்ஸ்ட் லெக்லயே 2-0 சொன்ன, இந்த லெக்குக்கு 3-1 வேற சொன்ன. நீ 2-0 சொன்னதுல வந்து ஹரிக்கெல்லாம் வந்து இவன் 2-0 சொன்ன கான்பிடன்ஸ்ல தான் எனக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. நானாச்சும் பயந்து நோக்க இவன் சொன்னதுல எனக்கு கான்பிடன்ஸ் வந்து நம்ம தோத்து போய் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் மேக்ஸா இருக்கு. இப்போ நீ இனிமே கான்பிடண்டா எதுவும் பேசாதெல்லாம் சொன்னாப்ல ஹரி. பட் யோர் தாட்ஸ் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் உங்ககிட்ட என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து அக்ராஸ் த 2 legs நான் சொல்றேன். ஐ திங்க் அப்பார்ட் ஃப்ரம் 40 minutes இந்த 185 minutes நம்ம வந்து எக்ஸப்ஷனலாக தான் விளாண்டோம். சொல்ல போனா ஹானஸ்டா மேபி வி வேர் நாட் ரூத்லெஸ் இன் த பாக்ஸ். அது வந்து ஒரு 2 வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. பட் மற்றபடி டாக்டிக்கலி நான் ஏன் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன்னா, டாக்டிக்கலி வில் அவுட் கிளாஸ் தம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. பட் அது ஒரு ஃபர்ஸ்ட் 30 minutes லீக்ல வந்து ஃபர்ஸ்ட் லீக்ல வந்து இப்போ சொதப்பினதுனால மேபி தட் அந்த ஒரு மொமெண்ட் தான் வந்து நமக்கு அந்த ஒரு கோல் விட்டது தான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த ஒரு கோல் ஃப்ரீ கோல் போகாம இருந்திருந்தா மேபி தட் மேட்ச் வி வுட் ஹவ் வான் இட் கம்ஃபர்டபிள்னு தான் சொல்லுவேன். பட் ஸோ இது வந்து எனக்கு எப்படி சொல்றது, அதாவது ஐ எம் வெரி ப்ரௌட் ஆன் ஹவ் வி பிளேட் பிஎஸ்ஜியில். பிளேயர்ஸ் கிட்ட ஃபிளாஸ் இருக்கு, நிறைய ஃபிளாஸ் இருக்கு. பட் வி டாமினேட்டட் அப்படி சொல்லலாம். அதாவது நம்ம கிட்ட வந்து எண்ட் ப்ராடக்ட் இல்லை, பட் வந்து இருக்கிறத வச்சு பிஎஸ்ஜி எப்படி டாமினேட் பண்ண முடியும் அப்படிங்கறத வி ஷோட் தெம் இந்த செகண்ட் லெக் எஸ்பெஷலி. பட் ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து நமக்கு லக்கு கிடையாது ப்ராபப்ளி. ஏன்னா வந்து டானருமா வந்து லக்குன்னு ஒரு ஃபேக்டர் ஒன்றே சொல்லாத. லக்க தாண்டி குவாலிட்டிங்கிறதும் ஒரு விஷயம், ஆட்ரிபியூட். இப்போ குவாலிட்டி இருக்கு. டெம்பலேவோட கோல் நம்ம சொல்றோம், நம்ம எனக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய இப்போ டெம்பலேவோட கோல் 0.03 XG நம்ம போட்டிருந்தாங்க. ஓகே, பட் அந்த 0.03 XG வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கோலா கன்வெர்ட் பண்றதுங்கிறது அந்த நேரத்துல டெம்பலேவோட குவாலிட்டியும் இருக்கு. லைக் லக்குக்கு குவாலிட்டி தானே வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேக்டர். கரெக்ட். பட் நம்ம அதான் சொல்றேன், நம்ம பாக்ஸ்ல ரூத்லெஸ்ஸா கிடையாது, இருக்கவும் முடியறது இல்லை 2 years பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி. அதான் திரும்ப நான் அதான் சொல்றேன், குவாலிட்டி நம்ம கிட்ட இல்லை. அது பிஎஸ்ஜி கிட்ட ஒரு ஃப்ரண்ட் லைன் குவாலிட்டி நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அதனால வந்து ரூத்லெஸ். அவங்க அட்டாக் பண்ண பாக்ஸ், அவங்க அடிச்ச ஃப்ரீ கோல்ஸ், நான் எல்லாமே சொல்ல, அதாவது பிஎஸ்ஜி ஸ்கோர் பண்ணது எல்லாமே எக்ஸப்ஷனல் கோல்ஸ் ஆக்சுவலா. ஃப்ரம் டெம்பலே டு ரூயிஸ், இவன் ஹக்கீமில இருந்து எல்லாமே சம கோல்ஸ் ஆக்சுவலா. பட் அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் மேக்கர்ஸ் வந்து நம்ம டீம்ல கிடையாது. மேபி அது ரொம்ப ரேரா தான் கொடுப்பாங்க. இப்போ ட்ரொசார்ட் ஒரு பாக்ஸ்ல இருந்து வெளியில அடிக்கிறான்னா ஒரு 20 மேட்சுக்கு ஒரு கோல் அந்த மாதிரி அடிப்பான். பட் மேட்சுக்கு மேட்ச் அடிக்கிற பிளேயர் கிடையாது அவன். மார்டினெல்லி ஆகட்டும் அதே மாதிரி தான், க்ளோஸ் ரேஞ்சில் வந்து அவன் மேலே பார்த்து அடிக்கவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி நம்ம கெப்பாசிட்டி அவ்வளோதான் ஸோ ஃப்ரண்ட்ல. ஸோ அது வந்து வி ஹேவ் டு இம்ப்ரூவ். கோச்சிங்ல இம்ப்ரூவ் பண்ண முடியாத விஷயம் அது. நம்ம வந்து அதர் பிளேயர்ஸ் தான் வாங்கணும். பட் பிஎஸ்ஜி கேம் மட்டும் பார்த்தோம்னா வந்து டாக்டிக்கலி ஆர்டெட்டானால என்ன பண்ண முடியுங்கிறத அவன் காமிச்சிட்டான்.
ஓகே இந்த நம்மளால டாமினேட் பண்ண முடியும். ஒரு பார்ட் வந்து வி சஃபர்ட் அ லாட் ஹோம்ல. பட் வந்து ஆஃப்டர் 35 மினிட்ஸ் வந்து நல்ல கேம் ஆடினோம். பிளஸ் பிஎஸ்ஜியில் பார்ட்டி பிரின்சஸ்ல மோஸ்ட் ஆஃப் தி பார்ட் வந்து நல்லா தான் விளையாண்டோம் என்னை பொறுத்தளவுக்கு. டாக்டிக்கலி வி வேர் பெட்டர். பட் கோல்ஸ் தான் பேசும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஓவரால் நான் வந்து ஒரு போன வருஷம் பயன் கூட ரொம்ப வெக்ஸ் ஆன மாதிரிலாம் கிடையாது. பிகாஸ் நம்ம எஃபர்ட் போட்டோம், பட் இட் வாஸ் நாட் இனஃப் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ லாஸ்ட் இயர் சிட்டி கூட கம்பீட் பண்ணி இட் வாஸ் நாட் இனஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எனக்கு சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கு. லீகை பத்தி பேசணும்னா அது ரியலி புவர். பட் சாம்பியன்ஸ் லீக் பொறுத்தளவுக்கு ரியலி குட் சீசன் ஆக்சுவலா சொல்லணும். ஆமா, செகண்ட் அட்டெம்ப்ட்ல வந்துட்டு செமிஃபைனல்ஸ் ரீச் பண்றதுங்கிறது டெஃபினெட்லி கமெண்டபிள் தான். அதுவும் வந்து லைக் அஸ் அ மேனேஜர் அவனுக்கு செகண்ட் டைம் இந்த குரூப் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு அதான் லைக் செகண்ட் டைம் சாம்பியன்ஸ் லீக்ல விளையாடுறது அந்த மாதிரி இருக்கிறப்ப டெஃபினட்டா கமெண்டபிள் தான். பட் ஆனா நீ சொல்ற மாதிரி அல்டிமேட்டா வெளியே தெரிய போது மேட்சோட ரிசல்ட் தான். அந்த மேட்சோட ரிசல்ட் என்ன வருதுங்கிறத வச்சுதான் அதான் நான் ஏன் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் நான் சொல்றேன். அதான் சொல்றேன். ஸோ டாக்டிக்கலி நான் வெறும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஓகே அவுட் கிளாஸ் பண்ணிடலான்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டிட். பட் கோல்ஸ் தான் வந்து பேசியிருக்கு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராபப்ளி ஹவர்ட்ஸ் அண்ட் கேப்ரியல் ஃபுல் ஸ்குவாட் மேபி ஒரு 90% ஸ்குவாட் இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அப்படிதான் என்னோட ஒப்பீனியன் கம்ஃபர்டபிளி. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். வி ஹேவ் டு மூவ் ஆன். அவ்வளவுதான். நிக்கில், ஃபர்ஸ்ட் தாட்ஸ்லயே நான் இந்த கொஸ்டினையும் ஆட் பண்றேன் உனக்கு. லைக் இந்த சென்ஸ் தட் இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு நமக்கு ஹோம்ல விளையாடுறப்ப என்னாச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூல கூட சொன்னேன், இந்த மாதிரி வந்து யூஸ்வலா ஒரு டீம்ஸ் வந்தப்போ அந்த ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட்டோட உள்ள வராங்கன்னா அவங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல இருக்கிறப்போ ஒரு 15 மினிட்ஸ் சூப்பரா பயங்கரமா ஃப்ரண்ட் ஃபுட்ல அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுவே அந்த அந்த நேரத்துல கோல் வந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்ச நேரம் கன்சீட் ஆகும். அண்ட் தென் தே சொல்லி ஓகே நம்ம கிட்ட லீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு இந்த கேம்ல ஆக்சுவலா 15 மினிட்ஸ் அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணாங்களோ அதை தான் பண்ண ட்ரை பண்ணோம். அண்ட் வி ஆல்மோஸ்ட் லைக் சக்சீடட் இன். ஏன்னா 10 மினிட்ஸ் அவங்க காலில் வந்து பாலே போகல. அது வந்து ரொம்ப எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னா இப்படி வந்து பால் காலில் போகாம ஆடுறோமே அப்படின்னு. அந்த 15 நிமிஷத்துல நம்ம கோல் போடாதது அதுக்கப்புறம் வந்து நம்மளால வந்து அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து ஒரு 30 நிமிஷம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ அதை நம்மளால பண்ணவே முடியல. லைக் அந்த ஒரு பாயன்சி வந்துட்டு அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா ஓகே நம்ம ரிலன்ட்லெஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வி ஹேவ் தம் வேர் வி வாண்ட் தம் அப்படின்னு சொல்ற அந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, நம்ம இங்க மாட்டினாண்டா இவன் இங்கதான் இருக்கணும், நமக்கு இங்க அவனை பிடிச்சி அமுக்கி வைக்கணுங்கிறது. அது நம்ம கோல் வரலைங்கிற ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பீட்டர் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைக் லிட்ரலி அவங்களுக்கு வந்துட்டு ஓகே நம்ம வந்து இப்போ ஓகே இவங்க வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்லோ டவுன் ஆக போறாங்க. அந்த ஃபேக்ட் தட் இவங்க கோல் ஸ்கோர் பண்ணாததுங்கிறது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதை கொண்டு போயில இப்ப நம்ம வந்துட்டு டாக்டிக்கலி என்னதான் வந்து நம்ம நல்லா செட்டப் பண்ணி என்ன டிஃப்ரெண்ட் வேஸ் ட்ரை பண்ணோம் கோல் ஸ்கோர் பண்றதுக்கு கரெக்டா. அது வரலன்னொன்னே டாக்டிக்ஸை தாண்டி மென்டாலிட்டி பிளேயர் குவாலிட்டி அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங். இது இந்த கேம்ல ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங். ஆனா எனக்கு எது மிஸ்ஸிங்னு சொல்ல தெரியல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தோணுது வந்து குவாலிட்டின்னு தான் தோணுச்சு எனக்கு. பட் அதை தாண்டி தேர் வாஸ் சம்திங் மிஸ்ஸிங் டெஃபினெட்லி நம்ம விளையாடின விதத்துல. நான் டாக்டிக்கலாவா எனக்கு தெரியல. பட் ஓவராலா இது எப்படி நம்ம கிட்ட அரகன்ஸ் இல்ல ப்ரோ. எல்லா பிளேயர்ஸ் கிட்ட அரகன்ஸ் கிடையாது. நான் சுருக்கமா சொல்லணும்னா இப்போ ஒரு பிஎஸ்ஜி டீம் கிட்ட அந்த அரகன்ஸ் இருக்கு. மிட்ஃபீல்ட்ல இருந்து ஃப்ரம் மிட்ஃபீல்ட் ஹக்கீமியோட அரகன்ஸ் வந்து இஸ் இன்க்ரெடிபிள் ஆக்சுவலா. அவன் ஒவ்வொரு பால் எடுத்துட்டு போறதாகட்டும், நம்ம ப்ரெஸ்ஸை தாண்டி எடுத்துட்டு போறதாகட்டும், நம்ம கிட்ட அந்த எல்லா பிளேயர்ஸ் கிட்டே அந்த அரகன்ஸ் கிடையாது. நான் அதான் பிரீமியர் லீக்லயே அதான் சொல்லுவேன். பட் சாம்பியன்ஸ் லீக்ல இன்னமே அதிகமா இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. சாரி அந்த அரகன்ஸ் குவாலிட்டி வரும். ஒண்ணு அந்த அரகன்ஸ் குவாலிட்டில இருந்து வரும். ரெண்டாவது அந்த அரகன்ஸ் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்ல இருந்து வரும். இப்போ everybody who is playing at PSG are multiple time league winners. You can say Farmers League and the league quality இல்ல என்ன வேணா சொல்லலாம். ஆனா at the end of the day they are a league winner. ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சு அந்த மெடல் when you put it around your across your shoulder and அது that breeds a confidence of its own. But another thing, I think one important thing between the first leg and the second leg is that all the entire PSG starting 11 அவங்க வந்து வீக்கெண்ட்ல பிரேக் எடுத்தாங்க. யாருமே கேம் விளையாடல. ஆனா நம்மளோட ஸ்டார்டிங் லெவல் வந்து 80% ஆஃப் அ கேம் விளையாடி இருக்கும். 85% ஆஃப் அ கேம் எல்லாரும் 11 பிளேயர்ஸ் விளையாடி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி டிராப், அந்த ஒரு எனர்ஜி இல்லாததுனால மேபி அந்த வாட் யுவர் பாயிண்ட் வாஸ் அந்த இன்டென்சிட்டி நம்ம as soon as we started we couldn't extend. அது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். ரெண்டாவது லைக்
அவங்க வந்து அந்த 50 இப்போ நம்மளே நிறைய வாட்டி நம்ம கேம் விளையாடுறச்ச நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ்ல நம்மளுக்கு ஒரு வி ஆர் ஏபிள் டு ரெசிஸ்ட் த ப்ரெஷர்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இறக்கிடுவோம். அவங்களோட கேஸ்ல தேவர் நாட் ஏபிள் டு ரெசிஸ்ட் த ப்ரெஷர் அவர் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ்ல. ஆனா when Donnarumma was having game of his life, right? ஒரு டைம்ல சின்னதா அந்த பிலீஃப் கூட போகும். ஓ நம்ம என்ன பண்ணாலும் we can't get past this guy, he is in monstrous form நம்மளுக்கு நம்மளோட பிளேயருக்கு தோணிச்சுன்னா it matters a little more, and I think that comes down to a certain mentality or the arrogance, or again that one player who literally takes the game by the scruff of the neck and where நான் வரேன்டா, நான் இறங்குறேன், நான் இதை ஜெயிச்சு கொடுக்குறேன் நம்மளுக்கு அப்படின்னு. அது வந்து எனக்கு லைக் யூ கேன் சே சாக்கா ஆர் யூ கேன் கிவ் மீ எக்ஸாம்பிள்ஸ் ஹூ பீப்புள் ஹவ் டன் இட், பட் ஐ திங்க் அந்த ஒரு arrogance எனக்கு ஞாபகம் இருந்து லாஸ்ட் பிளேயர் at Arsenal to have that was Alexis Sanchez. That my team is ஷிட்டா இருந்தா கூட நான் 2 கோல் போட்டு நான் இந்த கேமை காப்பாத்துறேன், ஏன்னா எனக்கு இந்த க்ளோரி வேணும் அப்படின்னு அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ், அந்த ஒரு arrogance I have not seen in a player. I feel like perhaps a Declan Rice can get there because he is a world class player and he is capable, puts himself in a position where he can influence a game. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்ல ஒளிஞ்சு ஓடுவாங்க, ஐயோ எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம்ப்பான்னு. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக் அவனுக்கு டெஃபினட்டா எனக்கு தெரியுது. ஸோ மேபி அப்படி நடக்கலாம், பட் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இல்லாத வரைக்கும். அண்ட் இதுதான் இன்னொரு திங். அண்ட் சி நம்மளோட கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்டெட்டா பிரஷர் நிறைய பேசியிருக்கான். இஃப் யூ ஆஸ்க் மீ a little more than necessary, but who am I to decide that? ஆனா எனக்கு அவங்க அதெல்லாம் நம்ம சொல்லலாம், அதெல்லாம் who am I to decideலாம் இல்ல, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்படி இல்ல, நீ கிளப்பை ரெப்ரசென்ட் பண்றேங்கிறப்ப நீ கொஞ்சம் ஒழுங்கா பேசணும், அத ஒழுங்கா பேசல. I keep trying to look at what he's trying to say, right? எனக்கு புரியுது. he said we were the better team across for 160 of the 180 minutes. அது வந்து we were the better teamனா ஒரு அளவுக்கு they let us play the kind of football that we wanted. ஏன்னா அதுக்கு எண்ட் ரிசல்ட் இல்ல, அந்த கோல்ஸ் உள்ள போயிருந்தா அவங்களுக்கு அந்த क्वेश्चன் வேற இருந்துச்சு, அவங்க கிட்ட ரெண்டாவது கோல் போட்டாங்க அவங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஃபர்ஸ்ட் லீக்லயே 85 minutes of the game வந்து நம்ம பிஹைண்ட்ல இருந்து விளையாடுறோம். சோ அவங்க ரியாக்டிவா இருந்தா போறோம், அவங்க நாட் தட், அண்ட் they were not defensive. அவங்க ஃபுல்லா வந்து இதுக்கு அப்படியே பேக்ல பிடிக்கல. they played a very very good game. I'm not saying that they are bad at all. Individual quality in பார்த்தா I think they were better, but tactically perhaps the coach that Arteta was is better. But from the 4th minute நம்ம வந்து டவுன்ல இருக்கோம்னா அதுக்கு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வேணும். அண்ட் அதுக்கு என்ன கோச்சிங் பண்ணாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே we are chasing a game, we are chasing a game. நம்ம அப்படிதான் விளையாடுவோம், right? So there are things that I don't agree with, but overall நம்ம வந்து one thing we have to understand is இது ஒரு கப் காம்படிஷன். இதுல the best team doesn't always win. It's that the team that takes its chances that win. அதனால்தான் போன வருஷம் Manchester United beat City, even though they were not the better team over the season. They took their chances. City didn't take their clean-ஆ அந்த இதுக்கு எப்படி சான்ஸ் எடுத்து எப்படி விளையாடணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அழகா விளையாடி அந்த கப் ஜெயிச்சாங்க. Exactly. அதே மாதிரி தான் லிவர்பூல் இப்ப நியூகாசில்ட்ட ஃபைனல்ஸ் தோத்தாங்க. லிவர்பூல் didn't take their chances. They had Salah open goal, அடிக்க முடியல. They didn't take the chances. Newcastle took the chances. They won the game. Ultimately காம்படிஷன்ல பெஸ்ட் டீமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இஃபெக்டிவ் டீமா இருக்கும். அது நம்மளால இந்த வருஷம் முடியல. அண்ட் ஜென்ரலாவே நம்ம வந்து ஐ திங்க் இதுதான் நம்மளோட ட்ரெண்ட். நம்மளோட அந்த இஃபெக்டிவ்னஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். இஃபெக்டிவ்னஸ் இல்ல நிறைய கேம்ஸ்ல நம்மளுக்கு இந்த வருஷம் பார்த்திருக்கோம். ஒன் ரீசன் ஆர் தி அதர், அண்ட் சம் ரீசன்ஸ் ஜஸ்டிஃபைட், சம் ரீசன்ஸ் நாட் ஜஸ்டிஃபைட், டசன்ட் மேட்டர். இப்போ உட்காந்து நம்ம பாக்கறச்சு இதெல்லாம் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியறச்சு. ஏதாவது ஒரு ரீசன்னால நம்மளுக்கு இஃபெக்டிவ்னஸ் கம்மியா இருக்கச்சு. ஐ ஹோப் தட் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் தட். எப்படி சால்வ் பண்றோம்னு நம்ம will move and see. அதுதான் இப்போதைக்கு அதுதான் ஹோப் பண்ண முடியும். ஏன்னா பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம வருஷம் பேசிட்டு இருக்கோம். ஒரு சில பிரச்சனை எல்லாம் வருஷம் அது அப்படியே வந்து கியூமுலேட்டிவா ஆட் ஆன் ஆயிட்டு தான் இருக்கு. லைக் we are finding solutions, but
அந்த ஸ்பீட்ல பண்றது இல்ல. அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் தட் இஸ் டவுன் டு த கைண்ட் ஆஃப் கிளப் வி ஆர். லைக் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இப்படிதான் ஆப்ரேட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா தான் ஆப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம போறதுங்கிறது வந்துட்டு அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெருசா வின் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கிளப் பண்ணுற விஷயம் கிடையாது மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட்ல அதுதான் வந்து உண்மை. லைக் ஒரு இப்போ லிவர்பூல் வந்து ஒரு அனாமலி மாதிரி. அதுக்கு இடையில நம்ம பார்த்தோம்னா ஒரு சிட்டியா இருக்கட்டும், ஒரு செல்சியா இருக்கட்டும், ஒரு இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இன்னொரு இதை கொண்டு வந்துருவாங்க. அது அவங்களுக்கு எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடும். ஆமா. அந்த ப்ராப்ளம் அந்த பிளேயரும் ஈஸியா மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க அவங்க. நம்ம என்ன குறை சொன்னாலுமே இப்போ சிட்டியை எப்படி பண்றாங்க, இல்லை செல்சி அப்படி பண்றாங்கன்னு இது அவங்களுக்கு வந்து 100% ஒர்க் ஆகிற விஷயம். அந்த ஒரு ஒரு டாக்டிக்கல் மூவ் கிடையாது. பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாமா, பிசினஸ் நியூஸ் சொல்றாமா, அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடையாது. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு குறை சொன்னாலுமே அவங்க சீட்டிங் பண்றாங்களோ பண்ணலையோ, லீகலா பண்றாங்களோ பண்ணலையோ, they are able to set up systems and processes in place that எந்த மாதிரியான சிச்சுவேஷன்லயும் they can make money of people. அந்த ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. இப்போ நம்ம ஒரு அகாடமி ப்ராடக்ட்டை போய் வந்து அவனுக்காக தள்ளி விடுவோம்னு நினைச்சானா 5 மில்லியன் வாங்குறதுக்குள்ள நாக்கெல்லாம் தள்ளி போயிடும் நம்மளுக்கு. ஆனா அவங்க 25 மில்லியனுக்கு விற்பாங்க ஒரு அகாடமி ப்ராடக்ட். அது எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. தட்ஸ் வேர் ஐ வாண்ட் அவர் கிளப் டு கோ. நீ வந்து எனக்கு ரெவென்யூ வரல, என்கிட்ட காசு இல்லைன்னு என்கிட்ட ரீசன் சொல்றதை தாண்டி, நான் இப்படிதான் ஆப்ரேட் பண்ணுவேன்னு சொல்றதை தாண்டி இந்த மாதிரி ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ கொண்டு வா. நீ இஷ்யூஸை சீக்கிரமா ஃபினிஷ் பண்றதுக்கு, ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் என்னோட இதுவா இருக்கும். பட் கமிங் பேக் டு திஸ் கேம்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு நம்ம வந்து கிடைச்ச சான்சஸை கேபிட்டலைஸ் பண்ணல. அதுதான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிக் ப்ராப்ளம். நம்ம லீக் சீசன் நம்ம பேசுறப்ப சொன்னா அதை பத்தி பேச வேணான்னு. பட் அதுலயுமே இதுதான் ஒரு ஜென்ரல் ஸ்டோரி மாதிரி இருந்திருக்கு. நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட பால் நிறைய இருக்கு, நம்ம வந்துட்டு பால் நிறைய பாஸ் பண்றோம், நம்ம வந்துட்டு பாசிங் அக்யூரசி ஜாஸ்தியா இருக்கு, பாஸ் கம்ப்ளீஷன் பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு, எல்லாமே ஓகே. எண்ட் ஆஃப் த டே அவன் XG 0.01 இருக்கட்டுமே, கோல் போயிடுச்சுன்னா கோல் போயிடுச்சு, அது அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ அங்கதான் வந்து நம்ம வந்து எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய கேப் வந்துட்டு பண்ணிட்டே இருக்கும். அந்த கேப் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அது இந்த கேம்லயுமே ரொம்ப எவிடென்டா தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர் ஒருத்தர் இருந்தான்னா ப்ராபப்ளி அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா அந்த ஒரு சான்ஸ் முடிச்சிருக்கலாமோ, ஏதாவது ஒரு சான்ஸ் உள்ள போயிருக்கலாமோ. இல்லாட்டி இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த அரகன்ஸ், அந்த ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயருக்கு தான் அந்த அரகன்ஸ் இருக்கும். அந்த ஒரு அவனுக்கு வந்து முதல்ல இருந்தே அவன் அந்த மாதிரியான பிளேயர்னு டெவலப் ஆன பிளேயருக்கு அந்த அரகன்ஸ் என்னால பண்ண முடியும்டான்னு இருக்கும். நான் எதிர்பார்த்தது வந்து சாக்கா ரைஸ் தான் பண்ணுவாங்க இந்த கேம்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம டீம்ல இப்போதைக்கு இருக்கிறதுல கேப்பபிள் ஆஃப் டூயிங் சம்திங் லைக் தட்னா சாக்கா ரைஸ் தான். அவங்க ஃபெயில் ஆனதுங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஓவரால் எல்லாமே வந்துட்டு நடக்கணும்னு எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காம முடிஞ்ச போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த கேமை பத்தி அதுதான் மெயினா. we were relying on moments, we were relying on few people who we thought நம்மளுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் மேக்கரா இருப்பாங்க, நம்ம வந்து மேல கொண்டு போவாங்கன்னு யார் நினைச்சோமோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து டேர்ன் அப் ஆகாததுங்கிறது. ஏன்னா மத்த ஹோல் டீம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆவரேஜ் லெவல்ஸ் தான் ஆடிட்டு இருக்கு இந்த சீசன். நம்ம வந்து ஒத்துக்கிறோமோ இல்லையோ அப்படிதான் ஆடிட்டு இருக்கு. இவங்க 2 பேர் தான் வந்துட்டு அந்த டிஃபரன்ஸ் மேக்கர்னு சொல்ல முடியற மாதிரியான பிளேயர்ஸ். இவங்க வரலாங்கிறப்போ தட் சார்ட் ஆஃப் லைக் ரிஃப்ளெக்டட். அண்ட் நம்ம விளையாட்டு they both played 85 in the weekend. அது வந்து லைக் அது போனா வந்து நான் வந்து ரொம்ப இதுவாயிடுவேன், ட்ரிகர் ஆயிடுவேன். அந்த சைடு போவேன் நான். எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் like நிஜமா PSG like they rested all 11 players. They won the league, they can do whatever they want. அதெல்லாம் எவ்வளவு லக்ஸரி. அதுதான் அந்த பொசிஷன்ல தான் நம்மளும் இருக்கணும். இது என்ன பிரச்சனைனா ப்ரோ, நான் சொல்லட்டுமா? இது டிஃபரன்ஸ் என்னன்னா, PSG வேர் சஃபரிங் இந்த ஜனவரி விண்டோ டைம்ல. இன்னும் அவங்க சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகல அந்த டைம்ல. தே வெண்ட் ஆன் அண்ட் பாட் குவாரட்ஸ்கேலியா. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் மேக்கர் வேணும். டெம்பலே தவிர ஒருத்தன் வேணும்னா டெம்பலேக்கும் ஆண்ட்ரிகேக்கும் அப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பேக்டர் வேணும். இதுக்கும் பர்கோலா இருந்தா, எல்லாருமே இருந்தானுங்க. அப்ப போய் அவனுங்க வாங்கினானுங்க. பட் நம்ம வந்து ஓகே வி லாஸ்ட் ஹவர்ட்ஸ், ஜெசூஸ் எல்லாருமே விட்டதுக்கு அப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ அது வந்து அங்கதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு லீக்லயும் சரி சாம்பியன்ஸ் லீக்லயும் நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். பட் இட் இஸ் வாட் இட் இஸ், அவ்வளவுதான் அது. பட் ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டெப் அப் பண்ணா. சாக்கா கூட ஸ்ட்ரகிள் பண்ணா. அது டாக்டிக்கலா நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணானா எனக்கு தெரியல. பட் சாக்கா சம்ம ஸ்ட்ரகிள். Saka kept getting double teamed first of all, and like Nuno Mendes is definitely one of the better left backs in the world. So normal opposition விட better opposition அவன் ஃபேஸ் பண்ணான். ஆனா அதுலயும் வந்து sure he was not able to do everything, but he could have walked away with 2 goals.
at the end of it. லைக் அதுதான் சொல்றேன், கரெக்ட். பட் ஆனா வந்துட்டு On an average, my point is, when we say Saka had an average game, அப்படி சொன்னா கூட அவன் 2 கோல் போட்டு அது ஆவரேஜ் கேமா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸ் அதை விட பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆமா, ரைட், டு பிரிங் இன் மோர் பீப்புள் அண்ட் டு மேக் அஸ் அ பெட்டர் பிளேயிங் டீம். அந்த இம்பார்ட்டன்ட். அவன் 2 கோல் போட்டு தோத்து கிளம்பி இருக்கலாம். And we would have still said, oh, Saka could have done better அப்படின்னு. That's we need 4 players like that. yeah, exactly. அந்த குவாலிட்டின்னு கூட சொல்ல, அதாவது அந்த வேர்ல்ட் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்ல, பட் அந்த ஒரு டிஃபரன்ஸ் மேக்கர், அவன் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் Trossard as a super sub is that, should be that, or was that. Maybe இந்த மேட்ச்ல இல்ல இப்ப இல்ல, அந்த எபிலிட்டியை லூஸ் பண்ணிட்டான். ஆனா போன வருஷம்லாம் அதுதான் இருந்தான். அவன் அந்த லாஸ்ட் 20 minutes கொண்டு வா, அவன் ஒரு டிஃபரன்ஸ் மேக்கரா ஏதாவது அவன் பண்ணுவான். அவன் ஒத்துக்க மாட்டான். அந்த மினிட் 1ல இருந்து டிஃபரன்ஸ் மேக்கர் தான் சொல்லிட்டு கோல் வச்சுட்டு கோவமாலாம் பார்த்தானே. அப்புறம் என்ன பட் எனக்கு என்னன்னா, லைக் ஐ ஃபெல்ட் தட் மெண்டஸ்க்கு ஒரு yellow கார்டு இருந்ததை நம்ம யூஸே பண்ணல. லைக் அது வந்து லைக் ஏர்லி இந்த கேமே வந்துடுச்சு அவனுக்கு. எனக்கு வந்து ஓகே, ஐ ஃபைண்ட் தட் சாக்கா ரிப்பீட்டடா இது வந்து நிறைய தடவை பண்றான். ஒரு லெஃப்ட் பேக் yellow கிடைச்சிருச்சுன்னா அவனை வந்து லிட்டரலி ஸ்கின் பண்ணணும். அவன் வந்து உன் பக்கத்துல வரதுக்கே பயப்படணும். நீ அவ்வளவு தூரம் பண்ணாருன்னா, நீங்க பிஎஸ்ஜி கேம்குள்ள சொல்றீங்களே, இது கேஸே வேற. நம்ம வந்து மெண்டஸ் எல்லோ வாங்கினதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு அட்டாக்கே பண்ணல. பிரச்சனை அதுதான். நம்ம எல்லாமே மார்டினலி, டெக்லன் ரைஸ், கெல்லி வழியா தான் போச்சு ஒவ்வொரு அட்டாக்குமே. நம்ம எப்பவும் ரைட் சைட் பண்ற டீம் அன்னைக்குன்னு பார்த்து லெஃப்ட் சைட் பண்ணோம். அது ஒண்ணுதான் எனக்கு புரியல. செகண்ட் ஹாஃப் ரைட்ல பண்ணோம். If you remember, Kvaratskhelia kept tracking back so well, like so impressive. நான் அவங்கிட்ட மிஸ்டேக் பண்ணாத ஒரு விஷயம் தான், ஆஃப் த பால் நான் ரொம்ப போறேன். அருணா கிட்ட கூட சொல்லியிருக்கேன், ஆஃப் த பால் அவன் எப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அவன் எக்ஸெப்ஷனல் பிளேயர். அவன் ஆஃப் த பால்ல இன்கிரெடிபிள் ட்ராக்கிங் பேக், இன்கிரெடிபிள் எனர்ஜி. அண்ட் அவன் சாக்கா கிட்ட இருந்தா பால புடிங்கிட்டு போனான். எனக்கெல்லாம் ஒரு என்னடா நீ சாக்கா கிட்ட இருந்து பால புடிங்கிட்டு போற அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. புடிங்கிட்டு போயிட்டான். சாக்கா பின்னாடி திணறான். ரைட், அது கிளியரா அந்த ஒரு மோமெண்ட்ல அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் தெரியுது 2 பேருக்கும். I'm not saying, இல்ல in that moment தானே அந்த மாதிரி ஒரு பிளேயர் 60-70 மில்லியனுக்கு அவங்க ஜான்ல வாங்குறாங்க. இன்கிரெடிபிள் பிசினஸ். ஏன்னா அதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயரை நம்ம கொண்டு வந்திருக்கலாம் ஜான்ல. ஆனஸ்டா அதுதான் நம்ம வந்து மிஸ் பண்ணின ஒரு பெரிய ஒரு ட்ரிக். அதுதான் நம்ம வந்து ஜான்ல அது லைக் ஜென்ரலாவே பிளேயர்ஸ் இருந்தப்பவே, நம்ம எல்லா டீமுமே பிளேயர்ஸ் இருக்கிறப்பவே அது மேல வந்து குவாலிட்டி ஆட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இல்லாதப்ப கூட அந்த குவாலிட்டி ஆட் பண்ண ட்ரை பண்ணாததுங்கிறது ஒரு பெரிய பெரிய கிரைம் ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட் வைஸ். பட் அகேன் மேனேஜ்மெண்ட் வைஸ் நம்ம பேசணும்னா இந்த கேம்ல வந்துட்டு நம்ம டாக்டிக்கலி பிளேயர்ஸ் விளையாடுனதெல்லாம் பேசணும். பட் ஆனா மேனேஜருக்கு ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட்ல எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய 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 பீஃப் இருக்கு. அவன் இந்த கேம்ல பண்ணினது, அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் லிமிடெட். ஆனா அந்த லிமிடெட் ரிசோர்சஸை ஃபுல்லி யூட்டிலைஸ் பண்ணலங்கிறது தான் என்னுடைய பெரிய பீஃப். அவன் வந்து he could have definitely done better than what he did with respect to the timing of the substitutions, ஆர் யார் உள்ள வந்தாங்க யார் உள்ள வரலங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. எனக்கு மறுபடியும் வந்து இவனை பத்தி பேசுறது வந்து வாரம் பேசுறது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு. அது வந்து இல்ல நிறைய போலரைசிங் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. இந்த கேம்ல ஓவரால் அவன் எப்படி விளையாடினா அதெல்லாம் தாண்டி நம்ம மேனேஜர் அவன் வந்துட்டு என்ன பண்றான்னு தெரியற நேரத்துல பண்ணாதது, யூஸ் ஒழுங்கா கரெக்டான டிசிஷன் எடுக்காது. அண்ட் ஈவன் பிஃபோர் தட் நம்ம கேப்டனுக்கு போறதுக்கு முன்னாடி லூயிஸ் கெல்லி ஹேட் அ வெரி பேட் கேம். ஆனா இந்த லெவல்ல அது வந்து எக்ஸ்பெக்டட். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கண்டினியூஸா எல்லா கேமுமே நல்லா விளையாடிட்டு இருக்க போறது கிடையாது. 18 வயசு ஆகுது அவனுக்கு. 18 வயசு பையன் தப்பு பண்ணுவான். நீ அந்த 18 வயசு பையன் தப்பு பண்றப்போ அவனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது மேனேஜருடைய வேலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அந்த பெண் வரைக்கும் ஆட விட்டுட்டு அந்த பெண்ணில் சப்ஸ்டிடியூட் பண்ணதுங்கிறது எனக்கு அந்த நேரத்துல வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு நிமிஷம் வந்து மண்டையெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டே இப்ப லிட்ரலி நீ என்ன சொல்ற, நீ ஒரு பெண் கொடுத்துருக்க அதனால நான் உன்னை வந்து இதுக்கு மேல நான் வந்து தூக்குறேன் ஒன்னு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அந்த சிச்சுவேஷன் வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணின மாதிரி தெரியல. நான் வந்து உங்க 2 பேரோட ஒப்பீனியன் அங்கேருந்தே கேட்கறேன். அதுக்கப்புறம் நம்ம மற்ற சப்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போவோம். ஏன்னா அது ஒரு 55 நிமிஷமா ஆனா நினைக்கிறேன் லூயிஸ் கெல்லி 55 to 60 minutes ஆனா, which was not warranted because அவனை போட்டு கிடிகின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க இந்த மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் லெக்ல அப்படி ஆகல, இந்த லெக்ல தான் ஆச்சு. கிடிகின்னு கிழிச்சிட்டு இருந்தப்போ 45 minutes தூக்கிருக்கலாம். ஐடியலி 30 நிமிஷத்துல தூக்கிருக்கணும் அவனை. பட் அது பண்ண மாட்டாங்க நிறைய மேனேஜர்ஸ். ஹாஃப் டைம் நீ உள்ள போயிட்டு அவனுக்கு தெரியுது அவன் கான்ஃபிடன்ஸ் ஷார்ட்டா இருக்குன்ட்டு. நீ அப்படி இருக்கிறப்போ ஏர்லியரா பண்ண வேண்டிய சப்ஸ்டிடியூஷன் நீ மொத்தமா ஸ்கிப்னு பண்ணின ஒரு விஷயம் எனக்கு வந்து
ஒரு ஒரு பயங்கர ஒரு பேட் கேம் மேனேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம வந்து சீசன் ஆஃப்டர் சீசன் இவனை சொல்றோமோங்கிற மாதிரியான ஒரு கண்டினியூஸ் கம்ப்ளைண்டாகவும் எனக்கு போயிட்டு இருக்கு மேனேஜரை பத்தி. உன்னுடைய கேம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு 5 வருஷத்துல நான் எந்த லெவல்ல இருக்கும்னு எதிர்பார்த்தேனோ அந்த லெவலுக்கு வரவே இல்லை. பாசிபிளி அதுக்கு வந்துட்டு இருக்கிற பிளேயர்ஸ், இல்லாத பிளேயர்ஸ், ஸ்குவாட் அவைலபிலிட்டி எல்லாமே இருக்கலாம். ஆனா ஏதாச்சும் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல நீ ஒரு சில விஷயம் பண்ணி தான் ஆகணும். நீ அதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அல்டிமேட்லி நம்மளுடைய ஸ்குவாடையே பிளேம் பண்ணிட்டு இருக்கிறதுமே எனக்கு வந்து கரெக்டா தெரியல. ஸோ இந்த பாயிண்ட் 2 சிச்சுவேஷன், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். ஒன்னு அண்டர் பெர்ஃபார்மிங் பிளேயர், இன்னொன்னு வந்து ஒரு யங்ஸ்டர் டீல் பண்ணது. நம்ம இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ண, நம்ம யங்ஸ்டர் டீல் பண்ணது ஆகாஷ். இது வந்து ஐ மீன் அது நான் ஒரு மேனேஜரா இருந்தா 35th மினிட்டே தூக்கி இருப்பேன். ஏன்னா நமக்கு கேம் முக்கியம். இவன் என்ன தப்பா நினைச்சுப்பான், இவனோட கான்பிடன்ஸ் என்ன ஆகுங்கிறது பார்த்து பிரயோஜனம் இல்லை. நானா ரூத்லெஸ்ஸா தூக்கி இருப்பேன். நான் ப்ராபப்ளி 20th மினிட்டே தூக்கி இருப்பேன். ஏன்னா வந்து அவன் ஸ்டார்டிங்ல இருந்து, ஏன்னா அவன் இன்வெர்ட் பண்றப்போ ஒவ்வொரு வாட்டியும் வந்து நெவஸும் சரி விட்டினியாவும் சரி நல்லா ஷேடோ பிரஸ் பண்ணானுங்க. ஏன்னா அவன் வந்து அவனால் ரன் பண்ணவும் முடியல. பார்ட்டி வந்து அவனுக்கு வந்து ஒரே ஒரே லைன் ஆஃப் இதுலயும் கிடையாது, லைன் ஆஃப் என்கேஜ்மெண்ட்லயும் கிடையாது, கொஞ்சம் முன்னாடி தான் இருந்தான். அவனால பாஸ் பண்ண முடியல. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பின்னாடி பின்னாடி கிவியாருக்கு தான் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ அங்கேயே அவன் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்தான். ஸோ அப்பவே அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். கேலஃபியோரினா மேபி இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் மேபி யூஸ் பண்ணியிருப்பான். ஐ டோன்ட் திங்க் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க மாட்டாங்கிறது. பட் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஹாஃப் டைம்லயாச்சும் தூக்கி இருக்கலாம். எனக்கு வந்து அது ஆர்டெட்டா கிட்ட பிடிக்காத விஷயம் வந்து இது 5 வருஷம் அவன் வந்து முஸ்டாஃபி சாக்ரட்டிஸ் காலேஜ்ல இருந்து இப்போ வரைக்கும் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பிளேயர் மொக்கையா விளையாடுறான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவமியங் அந்த ஒரு சம புவர் பேட்ச்ல இருந்து அவன் ஜான்வரியில வைப்போம் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு ஒரு சிட்டர் 2 சிட்டர் மிஸ் பண்ணுவான், அதுக்கப்புறம் அவனை சப் பண்ணுவான். ஸோ அந்த காலத்திலேயே அவன் பண்ணியிருக்கான் ஆர்டெட்டா. இப்பவும் அதே தான் சாம்பியன்ஸ் லீக் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பண்றான்னா எனக்கு அதான் மேபி ஐ டோன்ட் திங்க் லைக் இஸ் லேர்னிங் இஸ் மிஸ்டேக்ஸ். அதை ஒரு வாட்டியும் வந்து அதாவது ஒரு கேலஃபியோரி மிஸ்டேக் பண்றான், பெஞ்ச்ல எவனும் ஸ்லூவிஸ்கள் இருக்கானா கொஞ்சம் யோசிக்கலாம். ஓகே, இவன் சின்ன பையனை கொண்டு வந்தா அவன் எந்த அளவுக்கு அவன் இது பண்ணுவாங்க. இப்போ இவன் மிஸ்டேக் பண்றான்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கிறப்போ யோசிக்கவே வேணாம், கண்ணை மூடி தூக்கி இருக்கலாம். எனக்கு வந்து இதுல வந்து இவனுக்கு வந்து கான்பிடன்ஸ் போயிடும் அப்படிங்கறது எப்படி யோசிச்சான்னு எனக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆடினதுலதான் கண்டினியூஸா ஆடி இன்னும் தப்பு பண்ணதான் அவனுக்கு கான்பிடன்ஸ் இனிமே. ஏன்னா இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல பண்றான் அவன். அது வந்து இவன் தப்பு பண்ணுவாங்கிறது எதிர்பார்க்கறது. ஆனா அப்படிதான் அவன் பிளேயரா டெவலப் ஆவான். ஆனா அது பண்றப்போ நீ எப்படி அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்றேங்கிறது ஒரு பெரிய விஷயம். வெங்கட் தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு, ஓகே, அவனை வந்து அப்படியே உள்ள விட்டு ஆட விடுவாரு. ஆனா சுத்தி வர இருக்கிறவங்க எல்லாமே சொத்த பிளேயர்ஸா தான் இருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட்ல விளையாடுறப்போ எல்லாருமே ஒரு மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ ஓகே, கேம் தோக்க போறோம், லைக் ஸ்டேக் கம்மி அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம தட்ஸ் ஹவ் யூ டெவலப் அ பிளேயர் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் மேனேஜரோட வேலை அதை வந்து தாண்டி நம்ம எப்படி திருப்பி உள்ள கொண்டு வர போறோம் நம்ம டீம்ங்கிறது. அங்க வந்து அந்த டைம்ல டீம் இம்பார்ட்டன்ட்டா யோசிச்சிருக்கலாம். அவன் வந்து இப்போ இவன் வந்து இவனோட கான்ஃபிடன்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கறத அவனுக்கு தெரிஞ்சு யோசிச்சிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மேபி அது 50 பார்க்கலாம், இன்னும் 55 60 வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா கேலஃபியோரி அவன் போஸ்ட் ப்ரீ மேட்ச்ல சொல்லியிருந்தா கேலஃபியோரி இஸ் ரெடி டு ஸ்டார்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பார்த்த வரைக்குமே. ஸோ அவன் நினைச்சிருந்தா 30th மினிட் தூக்கி இருக்கலாம். எனக்கு வந்து ஆர்டெட்டா கிட்ட நிறைய விஷயம் பிடிக்காது. ஒன்னு வந்து இந்த மாதிரி லேட் ஸ்டெப்ஸ், இன்னொன்னு வந்து ரிலையன்ஸ் ஆன் நம்பர் 8 who's acting as a number 10. ஸோ வந்து இதை பத்தி நம்ம பேசுவோம். பட் அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வி. அதுதான் நம்ம வந்துட்டு லைக் இப்போ ஒரு சைட் ஆஃப் தி ஆர்குமெண்ட் நிக்கில் நான் வந்துட்டு கேட்கிறேன். இப்போ ஒரு சைட் ஆஃப் தி ஆர்குமெண்ட், ஒரு சின்ன பையன் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஓவர்வெல்ம் ஆயிட்டான், அதனால வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணினதுனால இன்னொரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து ஸ்பாட் லைட்ல போடணுங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா நம்ம கேப்டன் சொல்லி ஆடிட்டு இருக்கிற பிளேயர், ஐ டோன்ட் வாண்ட் டு சிங்கிள் ஹிம் அவுட். அது நான் அதுவே பண்ணல. நம்ம வந்து வி லாஸ்ட் அஸ் எ டீம், அவ்வளவுதான். அது வந்து ஒரு பிளேயர்னால நம்ம லூஸ் பண்ணல, அதுதான் உண்மை. பட் ஆனா சேஞ்ச் வேணுங்கிறப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லாரையும் நீ தூக்கி உள்ள போடுறதுதான் முக்கியமான விஷயம். கரெக்டா? இப்போ வந்து நம்ம அட்டாக்ல கொண்டு வர முடியும்னு சொன்னா ட்ரொசார்ட் ஒருத்தன் தான். ட்ரொசார்டுக்கு அப்புறம் இருக்கிறது யாரு? ஒன்னேரி தான். நம்ம வந்து கேலஃபியோரை கொண்டு வந்தோம், ட்ரொசார்டை கொண்டு வந்தோம், ஓகே. மூணாவது நம்ம இவனையும் உள்ள எடுத்து நீ இவனை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆட விட்டு இவன்கிட்ட இருந்து டிஃபரன்ஸ் எதிர்பார்க்கறதுங்கிறது எனக்கு அவனுக்கு பண்ற ஒரு இன்ஜஸ்டிஸ் மாதிரி இருக்கு. ஒரு பிளேயரை நான் இப்ப வந்துட்டு எனக்கு வந்து நீ 5 நிமிஷம் ஆடி ஏதாச்சும் பண்ண முடியுமா நீ காட்டு. அது எப்படி இன்டர்பிரட் பண்றது இல்ல, ஓ யூ ஆர் சோ டேலண்டட் தட் யூ கேன் மேக் அ டிஃபரன்ஸ் இன் 5 minutes பாக்குறதா, இல்ல எனக்கு கேமே இல்ல இப்போ ஓகே உனக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன்னு பாக்குறதா. அதுவும் இந்த மாதிரியான ஒரு கேமை ஜெயிக்கணுங்கிறப்ப அவன் உள்ளவே வரல. எனக்கு அதுதான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு லிவ் பை த ஸ்வார்ட், டை பை த ஸ்வார்ட் நல்லது, ஓகே. நான் வந்து செத்தாலும் இதுதான் செய்வேன்னு சொல்றது
ஒரு இஃப் யூ ஆர் லைக் ஒரு பெப் குவார்டியோலா இதுக்கு போயிட்ட, நீ ஒரு மொரினியோ ரேஞ்சுக்கு போயிட்ட, இல்லாட்டி அங்க போயிட்டீங்கன்னா நீ உன்னுடைய டிசிஷனை பேக் பண்றதுக்கு எல்லாமே இருக்கும். we haven't won anything and இந்த கேம் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஜெயிக்கிறதுக்குங்கிறப்போ உன்னோட யாருனால நீ வந்து சாவறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கோ அவனையே கட்டி போச்சுன்னு அப்படியே வந்து உருண்டு பரண்டி ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு ஒரு டிஃபரன்ஸ் பண்ணக்கூடியவனுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காத மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு கேம் ஆஃப்டர் கேம். எனக்கு அது வந்து புரியவே மாட்டேங்குது இவன் பண்றது. One, like, see, if you look at Nwaneri minutes, Saka injured இருக்கும்போது அவன் வந்து he's gone from playing 70 minutes, 80 minutes in games to playing 5 minutes. அதுதான் என்னால எனக்கு வந்து அந்த அது அந்த டிஸ்டன்ஸ் என்னால ரிகன்சைல் பண்ண முடியல. அதாவது ஒருத்தன் வந்து வேற வழி இல்ல, சாக்கா அந்த ரைட் விங் பொசிஷன்ல எவனுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை அங்க வந்து 80 நிமிஷத்துக்கு விளையாட வைக்கிறேன். ஆனா அவனையே ஒரு 8 பொசிஷன்ல when you know Odegaard is not having a good game, among no, if you ask me, nobody had a good game. Yeah. Okay, he lost ஆனா as a team. கரெக்ட். ஆனா இது இன்னொன்னு நம்ம ஒரு மேபி ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசின ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்தது அபவுட் ஓடகார்ட்ஸ் இன்ஜுரி. அவனோட ஆங்கிள் இன்ஜுரி, ஹி நீட் சர்ஜரி இந்த சம்மர். அவனால அவன் இப்படிதான் பெண்ட் பண்ண முடியும், இப்படி அவனால போகவே முடியாது வெயிட் போட அப்படின்னு. ஆமா, போடவே முடியாது. ஸோ அந்த ஒரு பிகாஸ் ஆஃப் தட் ஹிஸ் சீசன் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கோயிங் டு சஃபர் அண்ட் அவன் இன்ஜர். ஸோ ஃப்ரம் தட் மோமெண்ட் நான் வந்து என் மைண்ட்லயே ஐ ப்ராமிஸ் மை செல்ஃப், ஓகே என்ன பண்ணாலும் இந்த ஓடகார்ட் ஹேட்டுக்கு யூ ஷுட் நாட் சப்மிட். சரி, ஏன்னா அவன் ஸ்ட்ரகிள் பண்றான், ஓகே, அண்ட் அவன் ஒருத்தர் ஸ்ட்ரகிள் பண்றதுனால மீதி டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு. Because he is the captain, because he is the creative player, and அவன் வந்து 2 வருஷம் பார்த்திருக்கோம் நம்ம அவன் எப்படி விளையாடி இருக்கான்னு. எவ்வளோ கிரியேட்டிவிட்டி இருக்கும், எவ்வளோ பாசஸ் அவன் போடுவான். அந்த பென் ஒயிட் ஓடகார்ட் சாக்கா ட்ரையாங்கிள் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அண்ட் அவனோட லேட் ரன்ஸ் இன்டு த பாக்ஸஸ், அவனோட கோல் ஸ்கோரிங் டெண்டன்சிஸ் ஆஃப் 2 years ago எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்றோம். So அதனால the hate is even more. And நம்ம வந்து at the end of the day, see, Odegaard has played 2 games. I think it's also like இப்போ ஒரு கடந்த 2-3 சீசனா நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம்ல மத்த டென்ஸோட லீக்ல. லைக் வந்து இவன் ஒரு டிப்ராய்னா மாதிரி வருவான்னு ஆஸ்பயர் பண்ணி வச்சிட்டு இருந்த பிளேயர் அந்த இது வச்சுட்டு லைக் இஸ் பெட்டர் than மேடிசன், ஹி இஸ் பெட்டர் than ப்ரூனோ சொல்றப்போ இப்ப ப்ரூனோ அந்த மாதிரியான இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு டீமுக்கு அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு சீசன் வர்றப்போ இது எல்லாமே நமக்கு வந்துட்டு இவன் தானடா அதை பண்ணிருக்கணும், அவன் பண்ணிட்டு இருக்கானே அந்த லெவல்லங்கிற மாதிரி. அதுவும் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நம்ம எவ்வளவுதான் வந்து நாய்ஸ வந்துட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதுல காம்பவுண்ட் தான் பண்ணுது நம்மளுக்குன்னு எனக்கு அது ஃபீல் ஆகுது ரொம்ப ஓவரா. நான் இந்த சீசன் நான் விட்டுருவேன். சோ நான் இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஓடகார்டு அவன் கேவலமா நான் விளையாடல, இந்த வருஷம் விட்டுரு அப்படின்னு. ஆனா இதேதான், இது வந்து அவன் இன்ஜுரி இஸ் நாட் பிளேயிங் டு ஃபுல் எபிலிட்டிங்கிறது எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுது, நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் வருது. அதே நியூஸ் ஆர்டெட்டாக்கு தெரியுமா? அதுதான் தெரியல. பிகாஸ் சோ எனக்கு ஒரு விஷயம் ஐ கீப் ட்ரைங் டு திங்க் ஆஃப். இப்போ இதே மாதிரி நான் வந்து வெரி கியூரியஸ், இப்படிதான் வந்து பெப் ஃபோடனை பிளட் பண்ணோம். அதாவது இந்த 5 minutes கொடுத்து அவனை வந்து கேவலமா ட்ரீட் பண்ணும். ஒரு 5-0 கேம்ல 20 minutes கொடுப்போம், ஒண்ணுமே இருக்காது பண்றதுக்கு. அதே மாதிரி வந்து ஒரு லூசிங் கேம்ல கூட அவனை தூக்கிடுவான். only 20 minutes you are getting, he will not bring Foden on. And I'm not saying that Arteta is doing the same way. ஆனா நான் இந்த மாதிரி இந்த ஒரு reluctance to use a player, a youth player, except for how he wants to do it நான் Foden ஓட டெவலப்மெண்ட்ல மட்டும் தான் பார்த்திருக்கேன். I didn't understand it with Foden. I don't understand it with Nwaneri. விளையாடினாதான் என்னவா 20 நிமிஷம் விளையாட்டுமே, 30 நிமிஷம் விளையாட்டுமே அப்படின்னு. See, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த கேலஃபியோரி ஸ்கெலி ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து இந்த கேலஃபியோரி ஓட இன்ஜுரி ஃபுல்லா has he passed through, is he capable of playing 90? ஏன்னா if he is capable of playing 90, should he have started in? எனக்கு என்னன்னா கேலஃபியோரி பொறுத்த வரைக்கும் அந்த முதல் சீசன் பார்த்த வரைக்கும் அவன் ஒரு
90 மினிட் வீக் இன் வீக் அவுட் ஆடுற மாதிரியான பிளேயராங்கிறது ஒரு பெரிய ம். டவுட்டா இருக்கு எனக்கு இன்னுமே வந்து அது வந்து கான்ஃபிடன்ஸ் இல்ல அவன் 90 மினிட் வீக் இன் வீக் அவுட் ஆடுற பிளேயர். ஆமா. ஆனா அவன் இந்த so if he could have played, if he could have started the game, should he have started the game? Would that have been a better balance for us, better fit for us with Timber and Calafiori? Okay, அப்படின்னு தெரியல எனக்கு. So அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஸ்கெல்லிய வந்து 45ல தூக்குறது தான் கரெக்டா இருந்திருக்கும். ரைட் 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 Like, you know, 35-20, okay, அதெல்லாம் பண்ண முடியாது, I get it. ஆனா 45ல தூக்கி கேலிஃபோரி நீ பாதி ஆடு பாரு நீ என்ன பண்ற அப்படின்னு, ரைட், எல்லாமே பாயிண்ட்ஸ் தான். பட் வித் மானரி ஐ டோன்ட் நோ, ஐ ரியலி டோன்ட் நோ, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நல்லா விளையாடுறச்ச ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை பாக்குறதுக்கு. ஏன்னா ஹேல் அண்ட் பாய்ஸோ நம்மளோட பாய்ஸ் இது மீன் a lot more to us, like as Louis Kelly performing in a game means a lot more to me than a Calafiori does. Absolutely. ஆட்டோமேட்டிக்லி ஒரு அந்த ஸ்கெல்லி affinity மேல ஒரு definitely ஆகும். பாசம், ஒரு அஃபினிட்டி இருக்கு. So I want to see more of Nwaneri and I'm upset that I'm not seeing. வேற எந்த இதுக்கும் இல்ல, ஆனா எனக்கு அதை இன்னும் பார்க்கணும் அப்படின்னு. இதனால அவன் வந்து ஏன்னா both him and Skelly வந்து நம்ம இப்போ கான்ட்ராக்ட்ல ரீடைன் பண்ணியிருக்கோம். At the same time at which we've let a Heaven and a Chido Obi Martin go. Yeah. Yeah. Right? ஏன்னா obviously we only want to retain the cream of the இது மீதி எல்லாரையும் விற்கலாம் அப்படின்னு. ஆனா அவன் கிரீமா இருக்கிறது நம்மளுக்கு யூஸ் ஆகணும். Absolutely. I want him to play for us. I don't want it to become like another Smithrow. ஸ்மித்ரோ வந்து விளையாடணும், அப்புறம் விளையாட நிறுத்திட்டான், வித்துட்டோம். ஓகே, 40 million பியூர் ப்ராஃபிட், we moved on. Like இந்த வருஷம் இது அது செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ். நம்ம வந்து இந்த கேம்ல என்ன பண்ணிருக்கணுங்கிறது. அதே மாதிரி ஓடகார்ட் கெட்ஸ் திஸ் இன்ஜரி in the year when we let Fabio Vieira go, we let Smithrow go, we let Reece Nelson go, anybody who could have played in that position we let go to retain a 19-year-old saying நீ தான்டா ஓடகார்டுக்கு பேக்கப். இதுல ஒரு விஷயம் நான் சொல்லணும். நம்ம யாரு வந்துட்டு இது ஒரு மிஸ்டேக்னு சொல்லுவான்னு எதிரே பார்க்க மாட்டோமோ அவன் அதை ஒத்துக்கிட்டான். அரவிந்த் வந்துட்டு நம்ம ஃபேபியோ வேரா விட்டது தப்புன்னு சொல்லிட்டு அரவிந்த் சொன்னா. இதெல்லாம் நம்ம வந்து என்னைக்குமே கேட்க முடியாத ஒரு விஷயம். லெட்டிங் ஃபேபியோ வேரா லீவ் வாஸ் a மிஸ்டேக்னு அவன் சொன்னா. அதுதான். பட் அகைன் இப்போ வந்து ஓவரால் சீசனுக்கு போயிட்டோம், அதுக்கு தனி எபிசோட் இருக்காது, கண்டென்ட் நமக்கு. பட் அஃப்கோர்ஸ் இதுதான் இந்த கேம்ல பார்த்தா எப்படி சொல்றது, நம்ம நல்லதும் செஞ்சோம், எது செய்யணுமோ அதை செய்யல, ரெண்டுமே காம்பினேஷன் தான். அல்டிமேட்லி வி பேட் த பிரைஸ் ஃபார் இட். இதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல்ல வந்து மார்ஜின்ஸ் இந்த லெவலுக்கு தான் ஃபைனா இருக்கும், அதுதான் உண்மை. அதை வச்சுட்டு போகணும் தான். இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இருந்து நம்ம போர்டு என்ன பண்றாங்கன்னு தான் பார்க்கணும் சம்மர்ல. ஓகே, இவன் வந்துட்டு இப்போ இவ்வளவு இன்ஜுரி, ஏன்னா அது ஒரு இது பார்த்தேன், 27 இன்ஜுரி இருக்கு நம்மளுக்கு இந்த சீசன்ல. ஒரு 11 வந்துட்டு நம்ம 7 மேட்ச் மிஸ் பண்ணினதுக்கு ஒரு 11 போடலாம் நம்ம. அந்த அளவுக்கு வந்து பிளேயர்ஸ் மிஸ் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் விச் ஓவர்லாப்பிங்கா வேற வந்து நிறைய தடவை இருந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாமும் இருந்திருப்போ இது வந்துட்டு இவன் இந்த ஸ்குவாடை வச்சுட்டுனால இது பண்ண முடியும்னு காமிச்சிருக்கான். ஸோ ப்ராபப்ளி போர்டு இதுக்கு அடுத்ததுல இருந்துட்டு இவனுக்கு வந்துட்டு பிளேயர் வாங்கி கொடுப்பான் நம்புறோம். அண்ட் அவனுமே அஃப்கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி எண்டில் பேசுவோம், பட் அவனுமே அவனுடைய டெசிஷன்ஸை டெஃபினட்டா பெட்டர் ஆக்கணும். அதுதான் வந்து உண்மை இந்த கேம். அதுதான் வந்து லைக் எவிடென்ட்டா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுதான் லைக் மெனி டைம்ஸ் அவனுக்கு வந்து கெட்டது நடக்கிறதும் அவனாலே தான், நல்லது நடக்கிறதும் அவனாலே தான். அந்த மாதிரி தான் போகுது. நான் இதை பண்றேன், இதனால எனக்கு தப்பு நடக்க போகுதுங்கிறது அவனுக்கு தெரியுதோ நம்மளுக்கு தெரியுது. அது ஏன் அவனுக்கு சம்டைம்ஸ் புரிய மாட்டேங்கிறது தான் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. என்னடா ஒரு மேனேஜரா அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு. பட் அஃப்கோர்ஸ் சீசன் எல்லாம் நிறைய பேசுவோம். பட் இதுதான் நம்மளுடைய ரிவ்யூ. வி லாஸ்ட் அஸ் எ டீம் அண்ட் ஐ திங்க் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஐ டோன்ட் அக்ரி வித் வாட் ஹி செட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இல்ல இது நாங்க தான் பெட்டர் டீம், எனக்கு பிஎஸ்ஜி பெஞ்சில இருந்து என் நோத்த சொன்னான் அப்படிங்கிறது வந்து அந்த பெப்பு வந்து பக்கத்துல ஒரு ஆளே இல்லாம இப்படி கையை வச்சுட்டு பேசிட்டு இருப்பானே ஒரு வீடியோல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. யார் பேசினாங்க என்ன சொன்னாங்க எல்லாம் தெரியல. அதை வேற அவன் சொல்லிட்டேன், என்ட்ரிக்கே வந்து மூஞ்சில துப்பிட்டு அதெல்லாம் நாங்க யாருமே சொல்லல அப்படின்ட்டான் பேசிக்கா. எனக்கு செய்தே ஏன்டா இப்படி எல்லாம் பண்றாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. they did what they have to win the PSG. அதுதான் உண்மை. அது வந்து அது நம்ம எங்க நல்லா விளையாடினாங்களோ அது கொடுத்துதான் ஆகணும். இப்ப நல்ல ஒரு ஃபைனல்ஸ் வேற வந்திருக்கு, PSG vs Interங்கிறது நல்ல ஃபைனல்ஸ், டெஃபினெட்லி நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஸோ யா, ஹோப்ஃபுல்லி வி பெட்டர் திஸ் நெக்ஸ்ட் சீசன்ங்கிற ஒரு நம்பிக்கையோட பிளேயர் ரேட்டிங்ஸ் டக்குன்னு முடிச்சிருவோம். ஆகாஷ், ராயா வந்து ஒரு பெனால்டி சேவுக்கே ஒரு 9 கொடுக்கலாம். கொஞ்சம் ஏத்தமா தான் எடுத்தான் விட்டீனியா, நல்லா
பண்ணதுக்கு சேவ் கேவலமான பண்ணா. பெனல்டி. நான் வந்து கேவலமா. இவன் அந்த ஸ்லோவா ஸ்டெப் எடுக்கிறப்பே நான் பால் கீழே விழுந்துருவான் நினைச்சேன். ஆமா ஆமா ஆமா. டக்குன்னு வந்து லெஃப்ட்ல விழுந்துருவான், பார்க்காம விழுந்துருவான் நினைச்சேன். பட் பார்த்துட்டேன் ஆக்சுவலா. 9 ஐ வுட் கிவ் 9. நல்ல கேம் ஆக்சுவலா, நல்ல சேவ் பண்ணான். யா ஐ அக்ரி. லூயிஸ் கெல்லி நிக்கல். Fine. Like actually poor புவர். யா bad game. ஒரு 4-on-10 அந்த மாதிரி தான். ஆமா, very bad game. And என்னன்னா இதுதான் with Louis Kelly, given his age, given his performance over the year, it reset. இந்த இது ஒன் ஆஃப் கேம். இப்ப அடுத்த கேம் நீ ஒழுங்கா ஆடுறியா, go for it, no problem. No lasting damage because of this game. Completely expected. அப்சல்யூட்லி. யா அடுத்தது கிவியோர். எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஐ மீன் லைக் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ். அவன் வந்து ஒரு ஓகேயான பிளேயர். அவனால இந்த லெவல்ல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணினாங்கிறத தாண்டி எனக்கு வந்து அவனை ரொம்ப குத்த சொல்றதோ இல்லாட்டி அவனை ரொம்ப புகழ்ந்து பேசுறதோங்கிற மாதிரி லைக் அவன் ரியல் மேட்ரிட் செகண்ட் லெக்ல பண்ண மாதிரிலாம் இங்க எதுவும் பண்ணல. அதுதான் உண்மை. லைக் நம்மளுக்கு வந்து அவனே ஒரு பிளேயரா எலிவேட் பண்ணிக்கிட்டான் செகண்ட் லெக்ல. இந்த கேம்ல வந்து ஓவர் 2 legs அவன் ஜென்யூனாவே எதுவும் பண்ணல. ஸோ ஒரு 5 or 6-on-10 தான் நான் சொல்லுவேன் அந்த அவனுடைய கேம். அதுக்கு மேல எனக்கு எதுவும் ஒரு பேசிக் கேம்னு வச்சுக்கலாமே. லைக் நத்திங் வென் ராங் தேங்க்ஃபுல்லி பிகாஸ் ஆஃப் யூ. அதே சமயத்துல ஒன்னால வந்து ஓவரால் ரிசல்ட்ல வந்து ஒரு பெரிய எதுவும் சேதாரமோ எதுவும் நடக்கல. அதுதான் ஓவர் போத் லீக்ஸ் ஹோல் டீம் அப்படிதான். ஆமா அப்படிதான் இருந்தாங்க. ட்ரூ. ஆகாஷ் சலீபா. சலீபா வந்து 7 சொல்லலாம். ஏன்னா ப்ரெஸ்ஸை பீட் பண்ணி அவன் டிபிக்கலா பண்றது நல்லா பண்ணான். பட் ஸ்டில் வந்து எனக்கு அவனோட மேன் மார்க்கிங்கை தவிர எனக்கு ஜோனல் மார்க்கிங் அவங்க கிட்ட ப்ராப்ளம் இருந்துட்டே தான் இருக்கு. கப்ரியல் இல்லாதனால நல்லாவே தெரியுது. அவனோட ஃபிளாஸ், ஒன் ஆஃப் த ஃபிளாஸ்ன்னு சொல்லலாம். பட் அது ஒன்றும் பண்ண முடியாது. கப்ரியல் ஹேஸ் டு கம் பேக். ஸோ இந்த மேட்ச் 7 சொல்லலாம். ஓரளவுக்கு அவன் வந்து அந்த பேக் லைனை பிடிச்சி நிறுத்தினான். ஓரளவுக்கு அவனை பண்ண முடிஞ்ச அளவுக்கு அவனும் டிம்பரும். ஸோ 7. அவனுக்கு ஏஜ் இருக்குல்ல. ஸோ அந்த நெக்ஸ்ட் எப்படி சொல்றது, அந்த கேம்ல ஃபீச்சர்ஸ் அன்லாக் பண்ற மாதிரி இந்த விஷயம் எல்லாம் அன்லாக் பண்ண அந்த பேக் லைனை லீட் பண்றது மெயினா. அவன் வந்து கப்ரியல் ஜோனல் மார்க்கிங்கோட எக்ஸ்பர்ட். இவன் வந்து மேன் மார்க்கிங் எக்ஸ்பர்ட். பட் ஸ்டில் அவனுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு லெவல்ஸ் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் பண்ணுவாங்கிற நம்பிக்கை தான். நிக்கில் டிம்பர். Timber 6 again. I think I miss அந்த ஒரு ஷாட்டை தாண்டி அவன் எதுவும் பண்ண விடல. ஆமா, குவாரட்ஸ்கெலியால அந்த the first shot ஒண்ணு. பட் he also he didn't. Okay, I miss Ben White sometimes from an attacking point. புடிச்ச பையன் பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு பயஸ்டா பேசுறியா நீனு? அப்படி இல்ல. அதாவது எனக்கு டிம்பர் அட் ஹிஸ் அட்டாக்கிங் பெஸ்ட் வந்து நான் ரொம்ப ரேரா பார்த்திருக்கேன். ஆமா ஆமா ஆமா, பார்க்கறச்ச பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், எஸ்தெட்டிக் அட்டாக்கர் அவன். ஆனா we see it so less. We see it so less. அவன் வந்து ஒரு மாதிரி கைல் வாக்கர் எஸ்க் டிஃபெண்டர். I want to அந்த ஒரு forward take the man on, take it on, go be that 5th attacker, 6th attacker that a Ben White is able to do. Timber, I want him to do it more regularly. If he does it regularly, I think, and like நம்ம வந்து இந்த whatever foot mob இந்த ரேட்டிங் பார்த்தாலும் his exceptional ratings through the year எல்லாமே 7.1 7.2 super கன்சிஸ்டன்சி. சோ அத நான் ஃபால்ட்டே பண்ண மாட்டேன். அவனுக்கு இந்த கேம்ல அவன் பெருசா தப்புன்னு ஒன்னும் பண்ணல, அக்ரி. பட் அவன் இந்த டீம்ல 180 minutes ஆடியும் நம்ம வந்து சுமாரா இருந்திருக்கோம் அப்படின்னா he is just like the rest of the team. எல்லாருமே சுமாரா ஆடி இருக்கும். கேவலமா யாருமே ஆடல எக்ஸப்ட் perhaps Kelly. the captain. Okay. அடிக்க போறாங்க. இப்போ இவனை பார்த்துட்டோமா, பார்ட்டி நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா பார்ட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் சொல்லியிருந்தேன், ஒரு டீம்ல வந்துட்டு இந்த லெவல் ஒரு செமிஃபைனல் எந்த லெவல் டிமாண்ட் பண்ணுதோ அதை வந்து இது வரைக்கும் விளையாடிட்டு இருக்கிற ஒரே ஆளு பார்ட்டி தான் அப்படின்னு. அது என்ன காதுல விழுந்துடுச்சா என்னன்னு தெரியல. அது எப்படா நீ சொல்லலாம், நான் இப்ப பாடுற செகண்ட் ஹாஃப் சொல்லிட்டு ஒரு ஆட்டம் போட்டா, ஐயோ தலைவா என்ன பண்ற நீனு, உன்னைய நம்பி கனவு கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தேனே, மெரினோ மேல போயிடுவான், நீ மிட்ஃபீல்ட பாத்துப்ப அப்படின்னு
அது வந்து ஒரு ஒரு ஹோல் டீமே செகண்ட் ஹாஃப்ல ஸ்டெப் அப் பண்ணல. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ அப்படி ஒரு இதுல இருக்க, நீ 2 கோல் போடணும்னா வெளியே வர்றப்ப வெறியோட வந்து அடிக்கணும். அது எதுவுமே ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் தெரிஞ்சு போச்சு. எவனுமே வந்து நம்ம ஜெயிக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம தான் வரல. ஏன்னா பிஎஸ்ஜி மாதிரி ஒரு டீம் வந்துட்டு என்னைக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ஈஸியா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற டீம் அவங்க. நம்ம இதே ரெண்டாவது கோல் அவன் போட்டிருந்தான்னா கடைசி 10-15 நிமிஷத்துக்கு டெஃபினட்டா ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் கோல் போட்டதுக்கே வந்து ஒரு மாதிரி குவைட் ஆயிட்டானுங்க அவங்க. தேவர் மேக்கிங் மிஸ்டேக்ஸ், கிரௌடு குவைட் ஆயிடுச்சு, அவங்க மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப ஹோல் டீமுமே வந்து வெளியே வந்து எதுவுமே பண்ணல. அதுல பார்ட்டி தான் வந்து டெம்போ செட் பண்ற ஆளுன்னு இருக்கிறப்போ அவன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போச்சு எல்லாருக்குமே. அவன் இன்ஸ்டிகேட்டர்னு நான் சொல்லல, பட் அவன் மேல நமக்கு அதனாலதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு செமிஃபைனலுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ கொடுத்து ஆடின ஒரு ஆள் இவன் தான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அவனுமே அது பண்ணாம போன ஒரு பட்சத்துல வி சஃபர்ட். அதுதான் வந்து உண்மை. அது கிளீனா எவிடென்ட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஆன் தி பிச் தெரிஞ்சிச்சு. பார்ட்டி வந்து ஐ வுட் கிவ் ஹிம் a 5 on 10. அதுதான் நான் சொல்லுவேன் பார்ட்டிக்கு. ஸ்பெஷலி அந்த ஹக்கீமி கோலுக்கு ஜஸ்ட் வெரி புவர். ரொம்ப நெக்கலா பண்ணோம். ரொம்ப ஒரு மாதிரி வந்து லைக் அது ஓகே நான் இங்கேயும் தட்டி விட்டுருவேன் பால அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு ஒரு நாட்டா பண்ணுவான். அதுதான் வந்து மறுபடியும் பண்ணினா இட் டிட் ஒர்க் அவுட் அன்பார்ச்சுனேட்லி. அந்த நேரத்தில் அவன் பண்ணினதுக்கு அந்த ஒரு ரிசல்ட் வந்து டிசர்வ்ட். ஓகே யூ மேக் திஸ் மிஸ்டேக் அட் திஸ் லெவல், இதுதான்டா லெவல், இந்த இடத்துல நீ இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணி இதுதான் நடக்குங்கிறது காட்டுற மாதிரியான விஷயமா இருக்கு. ஆகாஷ் திடீர்னு காணாம போயிட்டாரு, என்ன சொல்றான்னு பார்ப்போம். நெட்வொர்க் இஷ்யூவா. பட் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓடகார்ட் எனக்கா சரி, ஓடகார்ட் ஸ்டாண்டர்ட் ஆவரேஜ் கோ ஃபார் 6. ரொம்ப ஜாஸ்தி ஆறலாம். ஓகே நான் கரெக்ட் 5. அகைன் ஒன்னும் பண்ணல, ஒன்னும் பண்ற நிலைமையில இல்ல. நிறைய பால் பொசிஷன் கொடுத்தாச்சு, நிறைய ஃபார்வர்ட் பாஸ் போட வேண்டிய இடத்துல பேக்வர்ட் பாஸ் போட்டு டெம்போவை ஸ்லோ பண்ணி ஜஸ்ட் பாசஞ்சர். நிஜமாவே எனக்கு ஆனஸ்டா முன்னாடியெல்லாம் அந்த டிசிஷன் ஆச்சும் எடுப்பான். எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வர்றப்ப நான் எய்தர் ஷூட் பண்றேன், இல்லாட்டி அந்த பக்கம் ஒரு பால் போடுறேன், இந்த பக்கம் ஒரு இல்லாட்டி பண்ணி ஒரு பால். அந்த டிசிஷனே எடுக்காம அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கான் ஜாலியா. ஆமா, இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் ஐ வாஸ் வாட்சிங் வித் a friend and வந்து அவன் ஓடகார்ட் பால் இருக்கு, அவன் கத்துறான் ஷூட் 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 4 வாட்டி கத்துறான். அவன் வந்து சைடுல பாஸ் பண்றான், பண்ணிட்டு பேக்ல. லைக் நீ வந்து உன்னோட கான்பிடன்ஸ நீ தான் பில்டப் பண்ணிக்கணும். நீ 4 ஷாட் எடுத்து ஒன்னு உள்ள போச்சா உனக்கு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும். அண்ட் லைக் we've seen him, he does have a good shot right outside the box, edge of the box. டொனருமா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல பிடிச்ச ஷாட். டேய் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஷாட் எடுக்கறானா, அதையும் பிடிச்சிங்கன்னா என்னடா பண்றதுங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு அப்படியே உடைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. I hope that first leg assist will do him some confidence. Okay, அவன் இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா நம்ம நிறைய அந்த ஃபார்வர்ட் இன்டென்ட்டே இல்ல. assist now you mean like the Bournemouth game? Sorry, the previous game, not first leg. Previous game I meant. ஆமா, Bournemouth assist. சரி, அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படின்னு. ஆனா மேபி how that game ended didn't help either. Probably, yeah. But again, we don't want the captain. Captain வந்துட்டு இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, தடைகளை எதிர்கொள்ளும் போது தலையை தொங்க போடக்கூடாது என்பதுதான் முக்கியமான விஷயம். அதுக்குதான் அவன் அப்படித்தான் நம்மளுக்கு வந்து இப்போ அரை சீசனா தெரியும் அவனை கேப்டன். இப்ப நம்ம அவன் கேப்டனா இருக்கிறதுனால நம்ம சொல்றோமே தவிர அவனை நம்ம கேப்டனா நம்ம ட்ரீட் பண்றது கிடையாது, நம்ம அப்படி பாக்குறது கிடையாது. So you know, for us I think it's just a matter of natural progression. சரி, thank you. அடுத்த வருஷம் ரைஸ் வரட்டும். அடுத்த வருஷம் அவன் தான் சொல்லிட்டாங்க, அடுத்த வருஷம் அவன் தான் கேப்டன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. I think and I think அதுதான் நம்ம ஒரு கேப்டன்ல என்ன எதிர்பார்க்கிறோமோ, என்ன பிஹேவியர் நம்ம ஒரு ரிலேட் பண்றோமோ, அது எல்லாம் நம்ம ரைஸ்ல பாக்குறோம். அதெல்லாம் நம்ம ஓடகார்ட்ல பாத்திருக்கோம், இல்லங்கல. அப்சல்யூட்லி. ஒரு டைம்ல ஓடகார்ட் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் ஆன் த ஃபீல்டுங்கிறது நம்மளோட ஒரு கேப்டன்சியோட ட்ரெயிட்டா இருந்தது. இப்ப அதே கேப்டனுக்கு அந்த ட்ரெயிட் இல்ல, இன்னொருத்தருக்கு அந்த ட்ரெயிட் நம்ம தெரியுது. So that's I think good. Yeah. ஸோ அடுத்து நான் எடுத்துக்கிறேன் ரைஸ் இல்ல ஆகாஷ் வந்துட்டான். ஆகாஷ் ரைஸ், டெக்லன் ரைஸ் வந்து 7 கொடுக்கலாம். இருக்கிறதுலே டீசென்டான கேம் மிட்ஃபீல்ட்ல கம்பேர் வித் பார்ட்டி அண்ட் கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர். ஸோ அவன் கேரி பண்ணான். பட் நான் வந்து அந்த ஒரு இனிஷியலா ஒரு ஹெட்டர் எடுப்பான் பாத்தீங்களா, ஒரு கொஞ்சம் I thought it went in. Okay, ரைஸோட மொமெண்ட் நினைச்சிட்டேன். பட்
அவங்களுக்கு லக் இல்ல ஆக்சுவலா. பட் எனக்கு அவனோட அது yeah, ரைஸுமே ஐ ஃபெல்ட் செகண்ட் ஹாஃப் ஃபேடட். yeah, yeah, எல்லாருமே அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து yeah, yeah. எனர்ஜியா லேக் ஆஃப் பிலீஃபா 6 தான்டா, காம்பினேஷன் ஆஃப் 7லாம் ரொம்ப ஜாஸ்தியா அந்த கேம்ல. Yeah, எனக்கு okay, தெரிஞ்ச வரைக்கும் 7. ராயா தாண்டி 6. Okay. யாருக்கும் Okay, வந்து 6. அந்த கொடுக்குற மாதிரி தெரியல எனக்கு. ஓகே, அடுத்தது வந்து நான் மார்டின் லெல்லி எடுத்துக்கிறேன். மார்டின் லெல்லி எனக்கு தெரியல. ஐ மீன் லைக் எப்படி சொல்றது, நான் இப்போ வந்து ஒரு மாதிரி மைண்ட் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, அவன் வந்துட்டு ஒரு ஸ்குவாட் பிளேயர். அவனை வந்து நம்பி நம்ம ஃபர்ஸ்ட் டீம் பிளேயரா எடுத்துட்டு போயிட்டு ப்ராபப்ளி அந்த 22-23 தான் ஒரு விண்டோ இருந்தது அவன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. அந்த விண்டோவை நம்மளும் மிஸ் பண்ணிட்டோம், அவன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டான் அந்த விண்டோல இருந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. அது அவனால அவனுடைய கேமை வந்துட்டு எந்த லெவலுக்கு கொண்டு போக முடியணுமோ. இல்லனா அது நம்ம சைடும் பிரச்சனை இருக்கு, ஆர்டெட்டா சைடும் பிரச்சனை இருக்கு. அதான் சொல்றேனே, நம்மளும் மிஸ் பண்ணிட்டோம், அவனும் மிஸ் பண்ணிட்டான், ரெண்டு பேருமே மிஸ் மோஸ்டா நம்ம சைடு தான் அதாவது ஆர்டெட்டா சைடு தான் பிரச்சனை. அவன் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல நல்ல பிளேயர், ஒரு மாதிரி சிஸ்டம் மாத்தினோன்னா முடிஞ்சிருச்சு அவனோட கெபாசிட்டி. சோ அதான் லைக் ஐ ஃபீல் லைக் அவன் ஒரு நல்ல ஸ்குவாட் பிளேயரா வருவான். இந்த கேம்ல வந்துட்டு எப்படி சொல்றது, நிறைய பண்ணிருக்கலாம். பட் ஆனா வந்துட்டு அவனே வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து ஹக்கீமுக்கு ஓகேரா நீ என்ன வேணா பண்ணிக்கலாங்கிற மாதிரி விட்டுட்டான் அவனே. அவன் வந்து ஒரு மாதிரி. ஸோ ஐ திங்க் 5-10 மார்டின் லெல்லிக்கோ நான் அதான் கொடுப்பேன். நிக்கில், மெரினோ. மெரினோ ஐ டோன்ட் ஒரு 2 moments எனக்கு ஞாபகம் இருக்கு where Merino made his presence felt in the box, but other than that I didn't see anything at all. I think Merino had an off game, which is அவனோட சென்டர் ஃபார்வர்டா விளையாடும் போது இது relatively லெஸரா நடந்திருக்கு, where he has had no presence, almost nothing அப்படின்னு. நம்மளும் வந்து நிறைய cross, like we didn't play to Merino's. We were not allowed to cross the ball into the box too much for Merino to get. Sila moments of hold up play, obviously it is very good. But one thing I didn't understand why he was doing, he was dropping so deep. ஆமா, வேகத்துல ஓடிட்டு அவன் திருப்பி வர்ற பால் அவன் எப்ப எங்கேருந்து வந்து மீட் பண்ண போறாங்க. அவனுக்கு நீ வந்து சென்டர் ஃபார்வர்டா விளையாடிட்டு இருக்கேன்னா உனக்கு பேசும் இல்ல, நீ வேற யாருமே உனக்கு ஹோல்ட் அப் பண்றதுக்கு இல்ல. நீ ஏன் மிட்ஃபீல்டுக்கு வந்து டிராப், நீ கேன் மாதிரி டிராப் டீப் பண்ணிட்டு நீ இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க பாஸ் பண்ணிட்டு நீ அங்க ஓடுறதுக்குள்ள விடிஞ்சிரும். சோ இல்ல இன்னொன்னு நிக்கில் ப்ரோ, சாரி டு கட் யூ ஆஃப், ஒண்ணே புரியல எனக்கு வந்து, நீங்க சொல்லுங்க. அதாவது அவனு யூஆர் அ மிட்ஃபீல்டர், பட் லாஸ்ட் 4 months வந்து நீ ஒரு மாதிரி சென்டர் ஃபார்வர்ட் ஆடுற. பட் ஒரு டீப்பா வந்துட்டு அவனோட ஹாஃப் டர்ன் பண்ணி ஒரு பால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு பயங்கர பேஃப்லிங்கா இருக்கு. ஒரு ஸ்பெயின் லைக் மெரினோ தி ஸ்ட்ரைக்கர் அண்ட் மெரினோ தி மிட்ஃபீல்டர் ஆர் டூ டிஃபரண்ட் பிளேயர்ஸ். அண்ட் எனக்கு வந்து அவன் மிட்ஃபீல்டே அடுத்த சீசன் ஆடவே வேண்டாங்கிறேன். அவன் வந்து ஒரு ஃபெலைனி மாதிரி நம்ம அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. Like I don't want him in that left role. Even வந்து அவன் வந்து ஒரு சவுத்ஹாம்ப்டன் மாதிரியோ ஒரு வுல்வ்ஸ் மாதிரியோ பின்னாடி உட்கார டீம் கூட அவனால கம்ஃபர்டபுளா ஆட முடியாது மிட்ஃபீல்ட்ல. அந்த மாதிரி ஒரு எனக்கு அதான் தெரியல. ஐ திங்க் we screwed up with this transfer. என்னோட ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் சீசன்ல அதுதான். I don't want to like judge early, but எனக்கு என்னமோ வந்து நம்ம திருப்பியுமே வந்துட்டு ஒரு ஹெவர்ட்ஜோட ஒரு பட்ஜெட் பின் வெர்ஷனை தான் வந்து தூக்கிட்டு வந்திருக்கோமோங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இது வரைக்கும். அதுக்கு ஒரு 35 மில்லியன் ஸ்பெண்ட் பேர் பண்ணி நான் வந்து சொல்லிட்டேன். நான் ஆகஸ்ட்லயே சொன்னேன் மொக்க சைனிங் வருவான்ட்டு. பட் எனிவே, பட் அவன் நல்லா பண்ணிருக்கான் சென்டர் ஃபார்வர்ட்ல. ஆமா அதான் சொல்றேன். பட் மிட்ஃபீல்ட்ல வந்து அவன் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு 10% கூட பண்ணலங்கறத என்னோட வருத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நிக்கில், மெரினோஸ் ரேட்டிங்? எஸ் 5. 5.5. 0.5. ஓகே. சாக்கா வந்துட்டு எனக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆனா நான் வந்து டெஃபினட்டா டிசப்பாயிண்ட் ஆனேன். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் வந்து எதிரே பார்க்கலாம் இப்படி விளையாடுவான்னு சொல்லிட்டு. எப்படி சொல்றது, ரொம்ப ஈஸியா நெகேட் பண்ணிட்டாங்க. அவன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணா, 2 கிராஸ் போட்டான், அந்த கோல் எடுத்தா சரி. பட் அந்த 3 நல்ல விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது தாண்டி எனக்கு வந்து அவன் பண்ணாத நிறைய விஷயங்கள் இன்னும் ஞாபகம் இருக்கு. லைக் அவன் மெஸ்அப் பண்ணின விஷயங்கள். நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு கேம் அது சாக்கா கிட்டேன்னு. அவன் ஃபுல்லி ஃபிட் இல்லை, எல்லாமே ஓகே. பட் இந்த டீம்ல யாரா ஒருத்தர் ஸ்டெப் அப் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்கன்னா நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர நேம் வந்து சாக்கா தான். அவன் அது பண்ண முடியல இந்த கேம்ல, எந்த ரீசனோ எனக்கு தெரியல. பட் 6/10 அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மேல சாக்காக்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜ் கேம், அதுக்கு மேல எனக்கு யோசிக்க தெரியல சாக்கா. எனக்கு ஐ வாஸ் டிசப்பாயிண்டட்னு கூட சொல்லுவேன் நான் சாக்காவோட கேம் வச்சுட்டு. அது ஆப்போசிஷனா என்னன்னு தெரியல, பட் ஆனா டிசப்பாயின்மெண்ட் தான் சாக்காவோட கேமு.
சப்ஸுக்கு ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சப்ஸுக்கு எதுவும் யாரும் அந்த மாதிரி யாருமே எல்லாம் வந்து ஒரு Calafiori. அதான் கேலஃபரி வந்து அந்த ஃபேஷன் பிரசன்ஸ் வந்து கொடுத்துட்டு போனான். கொடுத்துட்டு ஓகே, போனான். அதெல்லாம் அந்த இப்படிதான் ஒரு வந்திருக்கேன் 2 மாசம் aesthetic value. அப்படிங்கிற மாதிரி. Hey aesthetic guys, என்ன value. மறந்துடாதீங்க, நானும் Yes. ஒருத்தன் இருக்கேன். 400 கோடின்னு சொல்லிட்டு அவனுக்குலாம் ஒரு 5 கொடுத்துடலாம் கவரா. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு லைக் ஐ செட் டாக்டிக்கலி சூப்பர், பட் கேம் மேனேஜ்மெண்ட் வெரி பேட். ஸோ அதனால வந்து எனக்கு அது ஈவனா ஒரு 5 or 6 on 10 கொடுப்பேன். அதுதான் அவன் ஆவரேஜ் தான், அவனுக்குமே அதுதான். ஸோ இதுதான் வந்து நம்ம பிஎஸ்ஜி கேமோட ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ். 5 நிமிஷம் இருக்கு. டப்புன்னு லிவர்பூல் கேம் பத்தி பேசிடுவோம். லிவர்பூல் ஆன்ஃபீல்ட்ல போய் விளையாட போறோம். கிட்டத்தட்ட ஒரு மஸ்ட் வின் கேம் தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா இப்ப நம்ம இருக்கிற ஃபார்ம் ரொம்ப வந்து கவலைக்குறமா இருக்கு. பட் ஆனா அவங்க இருக்கிற ஃபார்முமே வந்து சூப்பர். ஆனா அவங்க வந்து போன கேம் செல்சியோட போயிட்டு அரைபோதையில் ஆடிட்டு வந்துட்டானுங்க. இதுக்கு மேல நீங்க ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன போவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆடிட்டு வந்துட்டானுங்க அவங்க போயிட்டு. அவ்வளவுதான், அந்த மாதிரி ஆடின கேம் தான் அது. பட் இந்த ஹாட் டாபிக் ஆஃப் காட் ஆஃப் ஹானர் கொடுக்கணும் கொடுக்க கூடாது, ஒரு சில பேர்லாம் வந்து நோ மோர் நைஸ் கைஸ் அப்படிலாம் சொல்றாங்க. என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு அது ஒரு ட்ரெடிஷன். அது கொடுக்கறதுனால எதுவுமே வந்து நம்ம வந்து குறைஞ்சு போறது கிடையாது. அது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்கான அழகு. அது அவ்வளவுதான். நீ வந்து கொடுத்துட்டு இது ஓகே ஒரு இது கிளப்பா வந்து கொடுத்துட்டு என்னன்னா, போறோம். அவங்க 19 டீமை விட எக்ஸப்ஷனலா ஆடி இருக்காங்க. ஆடி இருக்காங்க, அதுதான் உண்மை. கொடுக்கறது தப்பு இல்ல. அது நம்ம வந்து ஃப்ரம் செகண்ட் டு இப்ப யார் செகண்ட்னே தெரியாத அளவுக்கு அவங்க ஆடி இருக்கானுங்கன்னா, அதுதான் இப்போ better. சால்ட்டியா இருக்கிறதுக்கு சொல்லலாம் அவங்க வந்து இது பண்ணல. பட் அல்டிமேட்லி நீ வந்து எதுவா இருந்தாலுமே எந்த டீமா இருந்தாலுமே வந்து ஒரு 38 கேம் சீசன்ல அப்படியே வந்துட்டு லக்குனாலேயே வந்து ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது. அது நீ வந்து நம்ம அப்படி அது சொல்றது வந்து நம்ம ஃபுட்பாலே நம்ம ஒழுங்கா பார்க்கலங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஒழுங்கா இது பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது. லைக் ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அதுக்கு வந்து இன்னொருத்தன் தோக்குறதும் ஒரு காரணம் தான். அப்ப வந்து அவங்க டிசர்விங்கோ இல்லையோ நம்ம அன்டிசர்விங் வந்துருது இல்லை அல்டிமேட்லி அட் தி எண்ட் ஆஃப் தி டே. அதுதானே நம்ம அந்த ஒரு ஆர்குமெண்டே பிளேஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள வந்துடுறோம். என்ன நிக்கில் சொன்ன மாதிரி மேபி வந்து சின்ன பசங்களை இறக்கலாம். பட் அது நம்ம டாப் 4 பிரச்சனையாயிரும். அதனால வந்து ஐயா நான் இப்ப நம்ம வந்து 3-0 4-0 லீடிங் இருக்கிறப்ப நம்ம ஆள் பட்லரோட எஜிக்கு கண்ணில் கொடுக்கல. நான் just ஒரு தடவை 10 நிமிஷம் ஆடி பார்த்திருக்கேன் அந்த பையன், அவ்வளவுதான். இந்த கேம்ல வந்து இறக்குவாரு நான் எதிர்பார்ப்போட போனேன்னா நான் தான் என் மண்டியில செருப்பால் வச்சுக்கணும். அது போயிட்டு வாய்ப்பே கிடையாது. அதுதான் வந்து ஒரு இது. பட் ஐ திங்க் வில் பிளே த ஃபர்ஸ்ட் டீம் அகேன். அது வந்து ஒரு கஷ்டம் தான், அது எதுவுமே பண்ண முடியாது. மேபி வந்து ட்ரொசாட் ஆடினா ஆடலாம்னு நினைக்கிறேன். பட் அகேன் ஃபர்ஸ்ட் டீம் தான் ஆடுவாங்க. அதே ராயா, ப்ராபப்ளி கேலஃபியோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ராயா, கேலஃபியோரி, கிவியோர் அண்ட் சலீபா, டிம்பர். அதே மாதிரி மிட்ஃபீல்ட் திருப்பி பார்ட்டி ரைஸோட Maybe Ben White. மேபி பென் ஒயிட் ஆடலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல, என்னோட ஒப்பீனியன் Ben White ஓடிகார்ட் நெக்ஸ்ட் 3 கேம்ஸ்க்கு அவன் உட்கார வச்சினா ஏதாவது இன்ஜுரி அப்படின்னு சொல்றதுனால மேபி வெனாலியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாய்ப்பே கிடையாது. சவுத்ஆம்ப்டன் கேம் கூட பண்ண மாட்டான். நீ இந்த கனவே காணாது இதெல்லாம். சவுத்ஆம்ப்டன் கேம் கூட பண்ண மாட்டான். ஸோ அதுதான் ஐ திங்க் லைக் அகேன் ஓடகார்டோட அப்படியே அட்டாக் வந்துட்டு சாக்கா, மார்டினெல்லி அண்ட் மெரினோல தான் முடிப்போம்னு நினைக்கிறேன். ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி விளையாடணும் என்ன பண்ணணும்லாம் 36வது கேம்ல வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது சீசன்ல. ஸோ இந்த கேம்ல 3 பாயிண்ட் வேணும், அந்த 70 பாயிண்ட் அடிக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஒரே அப்ஜெக்டிவ். நீ வந்து கோல் போடு இது பண்ணல, எப்படியாச்சும் வந்து 1 பாயிண்ட் எடுத்து 0 பாயிண்ட்ஸோட வராது. அவ்வளவுதான் என்னோட ஒரு விஷயமே. அதுதான் நீ வந்து ஒரு கஷ்டமான கேம்னு உனக்கு நான் அந்த கன்செஷன் கொடுக்குறேன் ஆன்ஃபீல்ட் ஆட போறோம்ட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஆன்ஃபீல்ட் இந்த இதுல ஜெயிச்சோம்னா சூப்பரா இருக்கும். ஸோ ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் ஆகாஷ். நான் வந்து லிவர்பூல் முதல்ல சொல்லிடுறேன், பாசிட்டிவா யார் வச்சிருக்கீங்க 2 பேர்ல? 1-1. ஐ டோன்ட் திங்க் எனக்கு வந்து இந்த உள் மனசுல வந்து ஜெயிப்போம்லாம் டிரா எடுப்போம்னு கூட தோணல. பட் சம்திங் இன்னும் ஒரு அரை போதையில தான் இருப்பானுங்க சீசன் முடியற வரைக்கும். சோ அது வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஜெயிக்க மாட்டோம், ஆனா அவங்க தோத்தா உண்டு. ஓகே குட் பை டு புட் இட். யா ஐ திங்க் நானும் சொல்றது I have a feeling they'll win 2-0 or 2-1 தான் எனக்கு தோணுது. லைக் ஐ திங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிக் 6 டீமோட தோத்துருவோங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. அன்பார்ச்சுனேட், இது என்ன பண்றது. லைக் ஏன்னா பொய் வேணா சொல்லலாம் நான் நம்ம 2-0 ஜெயிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து எப்படி சொல்றது, மைண்ட்ல வந்து 2-1 இருக்கு, ஹார்ட்ல 1-1 இருக்கு. சோ I'll go with 1-1. ஓகே ஐ திங்க் அதோடயே நம்ம சொல்லு. I think I'll go with the 2-2. Take it. பரவாயில்ல, both are like more positive than my predictions. So we will பாக்குறதுக்கு 4 கோல் ஜாலியா இருக்கும், ஏதாவது எவனாவது சாப்பிடுவான். நம்ம ஆர்சனல் லிவர்பூல்னாலே கோல் வரும், அது ஒரு நல்ல விஷயம். ஆனா நம்ம இப்ப இருக்கிற நிலைமைக்கு கோலுக்கு வந்து நம்ம கெஞ்சிக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். எவனாச்சும் கோல் போடுறாரு, அதனால அந்த 2 கோல்லாம் போகுமான்னு எனக்கு டவுட் தான் ஆன்ஃபீல்ட்ல. பட் நீ சொன்ன மாதிரி நம்ம ஜெயிக்காம அவங்க தோத்தாங்கன்னா நம்மளுக்கு டெஃபினட்டா வந்து ஒரு இது இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். இதுதான் நம்மளோட வந்து இது ஒரு சிறிய லிவர்பூல் ப்ரிவ்யூ பிளஸ் பிஎஸ்ஜி கேமோட ரிவ்யூ.
அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட் கைஸ். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. லிவர்பூலோட கேமோட ரிவ்யூல சோர்ந்து போய் எப்படி சொல்றது, ஒரு சக்தி இழந்து சோர்ந்து போய் இதுக்கு மேல குத்துங்க எதமா குத்துங்கிற ஒரு நிலைமையில வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்றோம். தேங்க்ஸ் லாட் நிக்கில் அண்ட் ஆகாஷ். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டேக் கேர். See you.